மரியாதை ராமன் கதைகள். மரியாதை ராமன் தெனாலிராமன் போல் விகட கவி அல்ல. அவர் மிகவும் புத்திசாலி. இளம் வயதிலேயே பெரியவங்களுக்கு புலப்படாத நுணுக்கமான விஷயங்களையும் எளிதில் விடுவிப்பார். வழக்கு என்றால் நீதிபதி முதல் கடைசி ஆள் வரை ஒரே கோணத்தில் தான் ஆராய்வார்கள். ஆனால் மரியாதை ராமன் யார் மீது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையோ அவரை பிடிப்பான். கிடுக்குப்பிடியில் மாட்டுவது போல் 2-3 கேள்விகளை போடுவான். கோணி மூட்டையில் இருக்கும் பூனைக்குட்டிகள் வெளியே வந்துவிடும். அதாவது ரகசியம் வெளியே வந்துவிடும். மரியாதை ராமனின் தீர்ப்புகள் அனைத்தும் புகழ்பெற்ற கதைகளாக மக்களிடம் பேசப்பட்டு வருகிறது. நீதி சொல்லும் மரியாதை ராமன் கதைகள். முதல் கதை. மரியாதை ராமன் நீதிபதி ஆகிறான். 4 திருடர்கள் கூட்டாக பொன்னும் பொருளும் திருடிக்கொண்டு வந்தார்கள். அவைகள் அனைத்தையும் ஒரு தோண்டியில் போட்டு நிரப்பி வைத்திருந்தார்கள். அதை பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சொன்னார்கள். ஒருவர் கூட மற்றொருவர் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தனர். கடைசியாக 4வரில் ஒருவன், நாம் வழக்கமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே ஒரு கிழவி, அவள் வீட்டில் இதை கொடுத்து வைப்போம். நல்ல கிழவி, பத்திரமாக காப்பாற்றி வைப்பாள். நாம் 4வரும் ஒன்றாக சேர்ந்து போய் கேட்டால் மட்டுமே தோண்டியை கொடுக்க சொல்லி அவளிடம் சொல்லுவோம் என்றான். தோண்டி என்றால் குடம், மண் குடம். மற்ற 3வரும் 4ஆம் அவன் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 4வரும் பாட்டியிடம் போனார்கள். பாட்டி, நாங்கள் 4வரும் பல நாட்களாக உழைத்து பாடுபட்டு கொஞ்சம் பொருள் சேர்த்து இருக்கிறோம். அதை இந்த தோண்டியில் போட்டு வைத்திருக்கிறோம். இன்னும் சிறிது காலம் இந்த ஊரில் தங்க வேண்டியுள்ளது. அதற்கு பிறகு இந்த ஊரை விட்டு நாங்கள் சென்று விடுவோம். அதுவரை இந்த குடத்தை பத்திரமாக காப்பாற்றி வைத்திருந்து நாங்கள் போகும்போது கொடுக்கவும். ஆனால் ஒரு நிபந்தனை, நாங்கள் 4வரும் வந்து கேட்டால்தான் நீ இந்த தோண்டியை தர வேண்டும். தனியாக யார் வந்து கேட்டாலும் நீ கொடுக்க கூடாது. ஏனென்றால் இதில் உள்ள பொருள் அனைத்தும் எங்கள் 4வருக்கும் சொந்தம் என்றார்கள். பாட்டியும் தோண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னவாறே 4வரும் வந்து கேட்கும் போது தோண்டியை தருவதாக கூறினாள். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் பாட்டி வீட்டில் 4வரும் சாப்பிட்டு விட்டு சற்று தூரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் இளைப்பாரி கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக மோர் விற்கும் பெண்மணி ஒருத்தி மோர் பானையுடன் வந்தாள். அவளை பார்த்ததும் திருடர்களில் ஒருவன், அண்ணே, தாகமாக இருக்கிறது, மோர் சாப்பிடலாமா என்று கேட்டான். மற்றவர்கள் சரி என்று கூறவே மோர்காரியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குவளை வாங்கி சாப்பிட்டனர். அண்ணே, மோர் நன்றாக இருக்கிறது. இந்த அம்மாளிடம் இருக்கும் மொத்த மோரையும் வாங்கி வைத்துக் கொண்டால் தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் என்றான் ஒருவன். அது சரி, மொத்த மோரையும் வாங்குவதற்கு நம்மிடம் பானை எதுவும் இல்லையே என்றான் ஒரு திருடன். ஏன், நாம் வழக்கமாக சாப்பிடும் பாட்டியிடம் ஒரு தோண்டி வாங்கி வர சொல்லுவோம் என்றான் சொல்லிய மற்றொரு திருடன். தன் பக்கத்தில் இருந்த திருடனிடம், நீ போய் பாட்டியிடம் ஒரு தோண்டி வாங்கி வா என்றான். அந்த நொடியில் பாட்டி வீட்டிற்கு சென்ற திருடனின் மனதில் ஒரு சூழ்ச்சி தோன்றியது. பாட்டியிடம், பாட்டி, நாங்கள் உன்னிடம் கொடுத்து வைத்தோமே அந்த தோண்டியை வாங்கி வர சொன்னார்கள் என்றான். உன்னிடம் எப்படி தர முடியும்? நீங்கள் 4வரும் வந்து கேட்டால் தானே கொடுக்க சொன்னீர்கள். இப்பொழுது நீ மட்டும் தனியாக வந்து கேட்கிறாயே என்றாள் பாட்டி. என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா பாட்டி? அதோ அந்த மரத்தடியில் தான் எங்கள் நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வேண்டுமானால் கொஞ்சம் வெளியே வா, அவர்களையே சொல்ல சொல்கிறேன் என்றான் அந்த திருடன். பாட்டி குடிசைக்கு வெளியே வந்தாள். திருடன் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் 3 திருடர்களையும் பார்த்து, பாட்டி தரமாட்டேன் என்கிறாள் என்று உரக்க கத்தினான். மரத்தடியில் உட்கார்ந்திருந்த 3வரும் அவனிடம், கொடுத்தனுப்பு பாட்டி என்றார்கள். பாட்டி, தோண்டியா என்று கேட்டாள். ஆமாம் பாட்டி, தோண்டிதான், சீக்கிரம் கொடுத்தனுப்பு என்று 3வரும் பாட்டிக்கு கேட்கும்படியாக கத்தினார்கள். பாட்டி உள்ளே சென்று பொன்னும் பொருளும் அடங்கிய தோண்டியை கொண்டு வந்து ஏமாற்றுக்கார திருடனிடம் கொடுத்தாள். தோண்டியை வாங்கி கொண்ட ஏமாற்றுக்காரத்துடன் வேறு வழியாக ஓடியே போய்விட்டான். வெகு நேரமாகியும் அனுப்பிய ஆள் வராததால் சந்தேகம் அடைந்த மற்ற 3வரும் பாட்டியின் வீட்டுக்கு வந்தார்கள். எங்கே அவன் என்று பாட்டியிடம் கேட்டார்கள். அவன் அப்போதே தோண்டியை வாங்கி கொண்டு போய்விட்டானே என்றாள் பாட்டி. எந்த தோண்டி என்றான் 3வரில் ஒருவன். ஏன், நீங்கள் என்னிடம் கொடுத்து வைத்த தோண்டியைத்தான் வாங்கி கொண்டு போனான் என்றாள் பாட்டி. இதை கேட்டதும் திருடர்கள் 3வரும் பாட்டியை கோபத்துடன், அதப்படி நீ அவனிடம் தோண்டியை கொடுக்கலாம்? 4வரும் ஒன்றாக வந்து கேட்டால் தானே நீ கொடுக்க வேண்டும். இப்படி எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாயே, அதனால் இந்த நஷ்டத்தை நீதான் ஈடு செய்ய வேண்டும் என்று கூச்சல் போட்டனர். பாட்டி அதற்கு மறுக்கவே அவளை நீதிபதியிடம் அழைத்து சென்று முறையிட்டனர். வழக்கை கேட்ட நீதிபதி, பாட்டி செய்ததுதான் தவறு, ஒப்புக்கொண்டதற்கு மாறாக ஒருவனிடம் தோண்டியை கொடுத்ததால் அவள்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்.
வழி நெடுக புலம்பியபடியே நடக்க வழியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனான மரியாதைராமன் அழுது கொண்டே வரும் பாட்டியிடம் நடந்ததை கேட்டறிந்தான். நடந்தவை முழுவதையும் கேட்டறிந்த மரியாதைராமன், இது என்ன அநியாயமான தீர்ப்பு, இது சரியல்ல என்று தனது கருத்தை தெரிவித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்க சேவகர்கள் மன்னரிடம் அப்படியே இந்த செய்தியை தெரிவித்து விட்டனர். அரசன் மரியாதைராமனை அழைத்து, தமது அரசவையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பையே நீ விமர்சனம் செய்தாயாமே, சரி, நீ தீர்ப்பு சொல்லி இருந்தால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லி இருப்பாய் என்று கேட்டார். அரசே, 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் தானே பாட்டி அந்த தோண்டியை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 3 பேர் தானே வந்து தோண்டியை கேட்கிறார்கள். இவர்கள் மூவரும் போய் 4வது ஆசாமியையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு வரட்டும். அப்பொழுது பாட்டி நிச்சயம் அவர்கள் கொடுத்த தோண்டியை திருப்பி கொடுத்து விடுவாள் என்றான். சிறுவன் மரியாதைராமன் அளித்த தீர்ப்பை கேட்டு மன்னர் மிகவும் வியந்து போனார். ராமனை அப்பொழுதே அரசவை நீதிபதியாக நியமித்தார். மரியாதைராமனிடம் அது முதல் பல வழக்குகள் வந்தன. அவற்றில் பல எவராலும் தீர்ப்பளிக்க முடியாதவை. நீதிபதிகளே குழம்பி போகக்கூடிய பல வழக்குகளிலும் மரியாதைராமன் தன் அறிவு திறமையினால் மிக சிறப்பாக தீர்ப்பு வழங்கியுள்ளான். அவற்றில் சிலவற்றை பின்வரும் கதைகளில் பார்ப்போம். அடுத்த கதை, விருப்பமானதை கொடு. ஒரு வியாபாரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தில் பணம் சேர்த்து 16,000 வராகன்கள் சேர்த்து விட்டார். இந்த சமயத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. படுத்த படுக்கையாக விழுந்து விட்டார். அவருக்கு ஒரே மகன். அவன் சிறிய பையனாக இருந்தான். அந்த வியாபாரிக்கு வேறு உறவினர் எவரும் கிடையாது. தாம் இனி பிழைக்க மாட்டோமே என அஞ்சினார். தாம் இறந்துவிட்டால் தன் மகனை எவராவது ஏமாற்றி தாம் அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளை அபகரித்து சென்று விடுவார்களோ என்று பயந்தார். தமக்கு மிகவும் வேண்டிய நண்பர் ஒருவரை கூப்பிட்டு அனுப்பினார். அவரிடம் தாம் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த 10,000 வராகன்களை ஒப்படைத்தார். நண்பனே, என் மகன் வளர்ந்து பெரியவனானதும் உனக்கு விருப்பமானதை அவனுக்கு கொடு என்று கூறினார். சிறிது நாட்களில் அந்த வியாபாரியும் இறந்து விட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். தம் தகப்பனாரின் நண்பரிடம் சென்றான். அவரிடம் தம் தந்தை கொடுத்து வைத்திருந்த 10,000 வராகன்களை திருப்பி கொடுக்குமாறு கேட்டான். வியாபாரியின் நண்பன் பெரிய மோசக்காரனாக இருந்தான். உன் தந்தை இறக்கும் போது எனக்கு விருப்பமானதை உனக்கு கொடுக்க சொன்னார். வீணாக பூரா பணத்துக்கும் ஆசைப்படாதே. இந்தா 1000 வராகன், இதை எடுத்து சென்று எங்காவது போய் பிழைத்துக்கொள் என்று 1000 வராகன்களை அடங்கிய பண முடிப்பை அவனிடம் கொடுத்தான். வியாபாரியின் மகனுக்கு இது பெரும் அதிர்ச்சியை தந்தது. மிகவும் நல்லவர் என்று தன் தந்தையார் நம்பிய அவருடைய நண்பரின் செய்கை அவனுக்கு அளவற்ற வேதனையை தந்தது. நேராக மரியாதைராமனிடம் சென்று முறையிட்டான். மரியாதைராமன் வியாபாரியின் நண்பனை அழைத்தான். அந்த சிறுவன் கூறுவது உண்மையா என்று அவரிடம் கேட்டான் மரியாதைராமன். ஆம் ஐயா, இவன் தந்தையினிடம் 10,000 வராகன்களை கொடுத்து இவன் வளர்ந்து பெரியவனானதும் எனக்கு விருப்பமானதை சிறுவனுக்கு கொடுக்க சொன்னார். அதன்படி நான் இவனுக்கு 1000 வராகன்களை கொடுத்துள்ளேன். அதுவே பெரிய தொகை என்றான் மோசக்காரன். உம்முடைய நண்பர் சொன்னவாறு நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே என்றான் மரியாதைராமன். மோசக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மரியாதைராமனை தொடர்ந்து பேசலானான். ஐயா, இவர் தந்தையார் ஒப்படைத்த 10,000 வராகன்களில் நீர் 9,000 வராகன்கள் எடுத்துக்கொண்டீர். அதுதான் உமக்கு விருப்பமானது. எனவே உமக்கு விருப்பமான நீர் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த 9,000 வராகன்களைத்தான் நீர் அந்த சிறுவனுக்கு தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினான். இந்த தீர்ப்பை கேட்டு சிறுவன் மிகவும் மகிழ்ந்தான். பேராசைக்காரன் தன்னுடைய பேராசைக்கு இது சரியான தண்டனைதான் என்று நினைத்தவாறே 9,000 வராகன்களை அந்த சிறுவனுக்கு கொடுத்து அனுப்பினான். மரியாதைராமனின் தீர்ப்பை அனைவரும் மெச்சினார்கள். அடுத்த கதை, எலும்புச்சை அளவு சாதம். ஒரு தேசாந்திரி ஒரு உணவு விடுதிக்கு சென்றான். சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டான். அவளோ சாப்பாடெல்லாம் தீர்ந்து விட்டது, ஒன்றுமில்லை என்றாள். அம்மா, பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்க காசு தருகிறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றான் அந்த தேசாந்திரி. அந்த பெண்மணி தேசாந்திரியிடமிருந்து ஒரு தங்க காசை வாங்கி கொண்டாள். தேசாந்திரியோ கைகால் அலம்பிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான். அவன் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டாள் அந்த பெண்மணி. பின்னர் இலையில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள். நிரம்ப பசியில் இருந்த தேசாந்திரி ஏமாற்றத்துடன், என்ன அநியாயமாக இருக்கிறதே, ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்க காசுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு மட்டுமே சாப்பாடா? நான் பட்டினியாகவே இருந்து விட்டு போகிறேன். உன் சாப்பாடு வேண்டாம், என் காசை திருப்பி கொடு என்றார். அந்த பெண்மணியோ
தான் வாங்கிய பணத்தை திரும்ப தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த தேசாந்திரிக்கு பெருத்த ஏமாற்றமாகி போனது. பசியும் கோபமும் சேர்ந்து கொண்டது. அவர் மரியாதை ராமனை பற்றி கேள்விப்பட்டார். நேராக மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை கூறினார். ஐயா, ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலும்புச்சை அளவு சாதம் போட்டால் 1 தங்க காசு தருகிறேன் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் 1 தங்க காசு வாங்கி கொண்டு உண்மையாகவே எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டார்கள். சாதம் வேண்டாம், காசை திரும்ப கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்றான் தேசாந்திரி. இவர் சொல்வது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டான் மரியாதைராமன். அந்த பெண்மணியும் ஆமாம், அவர்தான் எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதம் போடு என்றார். நான் அதைத்தானே செய்தேன் என்றாள். உடனே மரியாதைராமன், நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றான். அந்த பெண்ணும் இலையில் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி இலையில் போட்டபடியே இருந்த அந்த சாதத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டினாள். இலையில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதைராமன், 1 சாதம் கூட எலுமிச்சங்காய் அளவு இல்லையே என்றான். எலுமிச்சங்காய் அளவு சாதமா என்று வாயை பிளந்தாள் அந்த பெண்மணி. ஆமாம், இவர் எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதம் தானே போட சொன்னார். நீ மிகச்சிறிய வடிவமாக இருக்கும் பல சாதங்களை கொண்டு வந்து எலுமிச்சங்காய் அளவு போட்டிருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதத்தை போட முடியுமானால் போடு, இல்லையேல் இவருக்கு 1 தங்க காசை திருப்பி கொடுத்து விடு என்றான் மரியாதைராமன். ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சங்காய் அளவு இருப்பதை போல சாதத்தை போட முடியாதே. உணவு விடுதி பெண்மணி தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு தங்க காசை திருப்பி கொடுத்தாள். உணவு விடுதி பெண்ணின் பேராசையை சமயோசிதமாக கையாண்டு தீர்வு சொன்ன மரியாதைராமனை அனைவரும் பாராட்டினார்கள். அடுத்த கதை, நேர்மை உயர்வு தரும். மரியாதைராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தார். அவர் மிகவும் பொல்லாதவர், பணத்தாசை பிடித்தவர். தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த 10,000 ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும் பொழுது தனது பணப்பையை தொலைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பி தள்ளினார். மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அப்போது அவரது மனைவியார், உங்க பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க, கண்டிப்பா யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார். ஆஹா, இது நல்ல திட்டமாக இருக்கிறதே என்று நினைத்து அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார். ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் பெயர் பூபாலன். மிகவும் நல்ல குணமுடையவர். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர். தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர். அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் சரியாக செய்ய முடியவில்லை. வேறு தொழில் செய்யவோ தன்னிடம் பணமும் அனுபவமும் இல்லை என்பதால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்க நினைத்து வந்தார். போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த அம்மன் கோவிலுக்கு போய் வேண்டிக் கொண்டார். அப்படி காட்டு வழியில் போகும் பொழுது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்தது. அதை பார்த்து இறக்கப்பட்ட பூபாலன் அந்த புறாவை தூக்கி கொண்டு அருகில் இருந்த குளத்திற்கு கொண்டு சென்று தண்ணீரை எடுத்து அந்த புறாவின் வாயில் ஊற்றினார். பின்னர் அந்த புறாவை அருகில் இருந்த மரக்கிளையில் வைத்து விட்டு வந்தார். அப்படி வரும் பொழுது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார். அது ஒரு பை, அதில் நிறைய பணமும் இருந்தது. அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டு விட்டு போயிட்டாங்க. அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ என்னவோ. எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார். அப்போது ஊருக்குள் சென்ற பொழுது அங்கே இருந்த கடையில் கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி அவர்தான் தொலைத்தவர், நீங்கள் இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார். உடனே பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து அங்கு சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார். சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார். அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்பட தொடங்கியது. பணப்பை கிடைத்து விட்டது, பணமும் சரியாக இருந்தது. இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும்? சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன். கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன்.
அது காணவில்லை. மரியாதையாக கொடுத்து விடு, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினான். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை இவர் சொன்னது போல் வைரமோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமா? நான் தான் அதை எடுக்கவில்லையே. இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையில் இருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார். சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர், கஞ்சப்பயல் சோமன், அப்படி என்னதான் பரிசு கொடுக்க போறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து வந்தார். வந்த இடத்தில் பூபாலன் குற்றவாளி போல நிற்பதை கண்ட ஊரார், சோமனை சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்தில் சோமன், பூபாலன், ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள். சோமன் தான் பணப்பையையும் அதிலிருந்த வைர மோதிரம் தொலைத்த கதையையும், பூபாலன் தான் பணப்பையை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கும் தெரியும். அப்போ தண்டோரா போடும் பொழுது வைர மோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான். ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேறு யாரோ தொலைத்த பை. அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை. அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காத வரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் 10 பங்கு அம்மன் கோவிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரை வைத்துக் கொள்ளலாம். ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே சன்மானம் கொடுப்பார். சபை கலையலாம். மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. பூபாலன் கிடைத்த பணத்தில் 10% அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார். அடுத்த கதை, நீயா கொலைகாரி? மரியாதை ராமன் ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் வழக்கு, நீதி, வாதி, பிரதிவாதி என்று தன் பொன்னான இளமையை பாழாக்கிக் கொள்கிறான் என்பது ராமனின் அப்பாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவ்வப்பொழுது ராமனுக்கும் அவன் அப்பாவுக்கும் இந்த பிரச்சனையாலேதான் சண்டை வரும். ஏண்டா, நீ பாட்டுக்கு இன்னார்தான் குற்றவாளி என்று சமூக அந்தஸ்தில் பெரியவரை குறிப்பிடுவாய், காவலர்களும் கைது செய்து விடுவார்கள். ஆனால் அதன் பின் விளைவு என்ன தெரியுமா? தண்டனை அனுபவிப்பவன் எதிராளியை பார்த்து, இந்த தடவை தப்பிச்சிட்டே நினைக்கிறையா? தண்டனை காலம் முடிவதற்குள் என் ஆட்கள் பழிவாங்கி விடுவார்கள், கண்டந்துண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் போடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்வான். நமக்கு எதற்கு இந்த மாதிரி ஆபத்தான தொழில்? என்னோடு வியாபாரத்தில் சேர்ந்து விடு. கொஞ்சம் வளர்ந்து வாலிபனானவுடன் உனக்கு திருமணம் செய்கிறேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? மரியாதை ராமன் தகப்பனாரின் பேச்சை கேட்டான். அப்பா, ஆபத்தில்லாத வேலை கிடையாது, நீதிமன்ற துறையில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நானா முறையிட்டேன்? அரசராக பார்த்து எனக்கு கொடுத்த பதவியை எனக்கு இந்த பொம்மை வேண்டாம்னு சொல்றாப்ல நானும் பதவியை வேண்டாம்னு சொல்வதா? பார்க்க போனால் இந்த பதவி எனக்கு கிடைத்தது எவ்வளவு பேர்களுக்கு ஏமாற்றமும் எரிச்சலும் தந்தது என்று தெரியுமா? குற்றத்தை செய்தவன் தன்னை யாராவது பார்த்து விடுவார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறான். பின்னாலே தைரியம் வந்து தனக்கு விரோதிகளாக இருப்போரின் மீது பழி போடுவான். அதனால் யாருமே அவனை சந்தேகப்பட மாட்டார்கள். சில சமயம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி மீது பழி வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து விடக்கூடாது. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்காடுபவர் எடுத்துரைக்கும் வாதம் விளக்கு போன்றது. ஆனால் அந்த விளக்கு ஏழைக்கு எட்டாதது என்று ஒரு அறிஞர் கூறினார். தாமதப்படுத்தப்படும் நீதி மறுக்கப்படும் நீதியாகிறது. அப்பா, இந்த மரியாதை ராமன் உங்கள் நற்பெயரை கெடுக்க மாட்டான். சரி ராமா, நான் கோவிலுக்கு சென்று திரும்பி வர பல நாட்கள் ஆகும். அதற்குள் உனது லட்சியம் மாறாதா என்று பார்க்கிறேன் என்று அப்பா சொல்லிவிட்டு ஊர் பயணம் செல்ல ஆரம்பித்தார். 2 மாதம் கழித்து வந்தார் அப்பா. அன்று ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வாதியும் பெண், பிரதிவாதியும் பெண். 2 பெண்களும் ஒருவருடைய மனைவிகள். 2 பெண்களை பற்றி அப்பாவுக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய வீட்டுக்கு எதிரில் உள்ள அவருடைய வீட்டு திண்ணையில் படுத்திருப்பது அவருக்கு பழக்கம். இந்த பெண்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? இந்த குற்றத்தின் தன்மை என்ன? பின்னணி என்ன? வழக்கில் வாதி 2ஆம் மனைவி, பிரதிவாதி 1 மனைவி. குற்றம், இளையவளின் குழந்தை இறந்து விட்டது.
இயற்கையான மரணம் அல்ல என்று அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும். ஆனால் குழந்தையை கொலை செய்தது யார்? கொலைக்கான உள்நோக்கம் என்ன? இதுதான் மண்டையை பீத்துக் கொள்ளும் கேள்வி. இளைய மனைவியின் பெயர் காந்தா, முதல் மனைவியின் பெயர் சாந்தா. இவர்களின் புருஷன் அப்பாவி ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். வழக்கை ஆரம்பிக்கலாமா? மரியாதைராமன் கேட்கவும் அரசர் தாராளமாக என்றார். மரியாதைராமனின் அப்பா மகனின் சாமர்த்தியத்தை காண ஆவலாய் கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்தார். இளையவள் காந்தாவை பேச அழைத்தார் மரியாதைராமன். ஐயா, நீங்களும் சிறிசு, நானும் சிறிசு. எப்பவுமே சிறுசுகளை கண்டால் பெருசுகளுக்கு பொறாமை, பொச்சரிப்பு. என் குழந்தையை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. பெத்த வயிறு பத்தி எரியுது, துக்கம் தொண்டையை அடைக்குது என்று சொல்லி சத்தம் போட்டு அழுகிறார். மரியாதைராமன் இளையவளை பார்த்து, அழாதேமா, உன்னுடைய கஷ்டம் ஈடில்லாத கஷ்டம். குழந்தையை கொன்னவங்க யாருன்னு தெரியலையே, உனக்கு யார் மேல சந்தேகம்? அதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? நீங்க கேட்டதாலே சொல்றேன். என் புருஷன் ஒரு பூச்சி, எந்த விஷயத்தையும் காதுல போட்டுக்க மாட்டார். என் சந்தேகம் சொல்லவே வெக்கமா இருக்கு என்று காந்தா இழுத்தாள். சொல்லுமா, இது நீதிமன்றம். வேற யாரு? இதோ எதிர்த்தாப்புல குத்துக்கல்லாட்டு நிக்கிறாளே, அவதான் என் சக்காலத்தி. அவ குழந்தை இல்லாதவ. எனக்கு குழந்தை பிறந்தது, அவளுக்கு பொறாம. இந்த ஒரு காரணமே போதுமே. அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட என் ஆத்திரம் தீராது. மரியாதைராமன் ஏட்டில் குறிப்பெடுத்தான். பிறகு மூத்தவள் சாந்தாவை கூண்டில் நிற்க வைத்து கேள்விக்கணைகளை தொடுத்தான். நான் என் புருஷனுக்கு முதல் மனைவி. குழந்தை பிறக்காததாலே நான் என் புருஷனுக்கு பெண் பார்த்தேன். கூட பிறக்கலனாலும் அவ என் தங்கச்சி. குழந்தை பிறக்க போகுதுன்னு செய்தி வந்ததும் அதிக சந்தோஷப்பட்டவன் நான் தான் ஐயா. தாயில்லாத பெண்ணாச்சே, பிரசவத்தை நம்ம வீட்லயே பார்த்துடலாம்னு இவளை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பல. நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல, முடிச்சு போடாத காணிக்கை இல்ல என்றாள் மூத்தவள் சாந்தா. உடனே இளையவள் காந்தா, குழந்தை திடீர்னு எழுந்துக்கும், போய் ஆசையா பெரியம்மா கிட்ட படுத்துக்கும். அப்படி படுத்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா போல நடிக்கிறத பாரு என சீறினாள். மரியாதைராமன் இளையவள் காந்தாவிடம், குழந்தைக்கு குளிப்பாட்டுவது யார்? மருந்து கொடுப்பது யார்? தூங்க வைப்பது யார்? அழகா உடுத்தி கண்ணுக்கு மைதீட்டி காற்றாட வெளியில தூக்கிக்கிட்டு வேடிக்கை காட்டுறது யார் என்று கேட்டார். அதற்கு இளையவள், என்னமோ தாம் பெத்த புள்ள மாதிரி குழந்தைக்கெல்லாம் செய்யறது எதுக்கு? புருஷன் தன்னை தள்ளி வச்சிடுவாரோன்ற பயம், பாக்குறவங்க தன்னை பாராட்டுவாங்கன்ற சுயநலம்தான். தாய்ப்பால் குடிக்க மட்டும்தான் குழந்தைய என்னாண்டா கொடுப்பா, ஏன்னா அது அவளால முடியாதுல்ல என்று ஏளனமாக சாந்தாவை பார்த்து சொன்னாள். மரியாதைராமன் வாக்குமூலத்தில் தெரிகின்ற கருத்துக்களை குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தான். குழந்தையின் தகப்பன் என்ன சொல்கிறான்? அவன் 2 பெண்டாட்டிக்காரன். அவனுடைய கருத்தை கேட்போம் என்று மரியாதைராமன் குழந்தையின் தகப்பனை கூண்டில் ஏற்றினான். ஐயா, இந்த குழந்தையை யார் கொன்றது? தெரியவில்லை என்றால் யார் கொன்றிருப்பார்கள் என்ற ஊகத்தை சொல்லும் என்றார் மரியாதைராமன். தகப்பன் அழுது கொண்டே, நான் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து இந்த கொலை நடந்திருக்கிறது. பெத்தவள் செய்தாளா மத்தவள் செய்தாளா, யார் செய்திருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுங்க. எனக்கு 2வது கல்யாணம் செய்து வச்சதே முதல் தாரம்தான். மனப்பூர்வமா தான் ஒத்துக்கிட்டா. நமக்கு குழந்தை வேணும். என்னால முடியாத போது எனக்கு வர உடன்பிறவா சகோதரி மூலமாவது அந்த பாக்கியம் கிட்டட்டும்னு சொன்னவளே பெரியவதான். அடிக்கடி சின்னவ என்கிட்ட பெரியவளை பத்தி தூபம் போடுவா. அவளை விரட்டுங்க, என் குழந்தைய எப்பவுமே அவளே கவனிச்சுக்கிறா. அப்புறம் குழந்தைக்கு என் மேல எப்படிங்க பாசம் வரும்? குழந்தையும் அவகிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்படி சொல்லும் போது நான் ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு புத்தி சொல்லுவேன். இன்னொரு உண்மையை இந்த சபையில் சொல்றேன். சின்னவளுக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் கழிச்சு பெரியவ என்ன வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போனா. வாந்தி மயக்கம்னு சொன்னா. வைத்தியர் அவளை பரிசோதித்து மகிழ்ச்சி என்று சொன்னார். ஆம், பெரியவளும் தாயாக போகிற நிலையில் இருக்கிறாராம். நான் சந்தோஷம் அடைஞ்சேன். ஆனா பெரியவ வைத்தியரிடம் கருவை கலைக்கும் மருந்தை கொடுங்க, எனக்கு குழந்தை வேண்டாம் என்றாள். நானும் வைத்தியரும் தடுத்த பொழுது விஷம் குடிச்சிருவேன்னு பயமுறுத்தினா. வேறு வழி இல்லாம வைத்தியர் கருத்தடை மருந்தை கொடுத்து விட்டார். இந்த விஷயம் இதுவரை சின்னவளுக்கு தெரியாது என்று தேம்பினார். வழக்கு தனக்கு எதிராக போவதை அறிந்த இளையவள் காந்தா, என் குழந்தைய கொலை செய்தவளை சும்மா விடக்கூடாது. இந்த நீலி கண்ணீர் விட்டா குழந்தை பொழைச்சிடுமா? விஷத்தை கொடுத்தா குழந்தையோட உடல் நீளம் பாஞ்சிருக்கும், கையால நெரிச்சிருந்தா கைரேக தெரிஞ்சிருக்கும் என்று அரற்றினாள். மரியாதைராமன் அவள் சொல்வதை குறித்து கொண்டான். சரியம்மா, குழந்தையை பெத்தவங்க நீங்க. ஆகவே தண்டனையில் ஒரு பகுதி நீங்க குற்றம் சாற்றும் மூத்தவளை கட்டி போட்டு கசையடிகளை நீங்களே கொடுக்கலாம். கயிறால் கட்டினால் அருந்துவிடும், எதனால் கட்டினால் உடலை இருக்கும் என்று யோசிப்பது போல கேட்டான். இளையவள் மகிழ்ச்சி பொங்க, மரத்தை சுத்தி படரும் ஒரு கொடியை வச்சு கட்டினால் கொடி அறுபடாது.
உடலை இறுக்கிவிடும் என்றாள். என் வீட்டு தோட்டத்திலேயே அந்த கொடி படருது என்று மேலும் தகவல் தந்து மூத்தவள் கொஞ்ச நேரத்தில் கொடியால் கட்டப்படுவாள் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தாள். சொன்னபடியே இளையவள் வீட்டிலிருந்து நீளமான கொடி அறுத்து கொண்டு வரப்பட்டது. சபையில் நிசப்தம். மரியாதை ராமன் அரசரிடம் ரகசியமாக ஏதோ சொன்னான். அப்படியா என்பது போல் அரசர் ஆச்சரியத்தால் வாய் பிளந்தார். கூடியிருந்த மக்கள் முடிவு தெரிந்து கொள்ள முட்டி மோதி கொண்டு இருந்தனர். மரியாதை ராமன் அந்த கொடியை சேவகனிடம் கொடுத்து அந்த அம்மாவை கொடியால் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டான். எந்த அம்மா என்பதை மக்கள் யோசனை செய்வதற்குள் சேவகன் இளையவளை கட்ட துவங்கினான். இளையவள் பதறி, வேண்டாம், என்னை கட்டாதீர்கள், நானே உண்மையை சொல்லிவிடுகிறேன். குழந்தையை கொலை செய்ய கசாப்பு கடைக்காரனின் உதவியை நாடினேன். அவன்தான் கத்தியால் குத்தமாட்டேன், கொடியால் கழுத்தை நெரித்து பெரியம்மா பக்கத்தில் போட்டுடுறேன் என்று சொன்னான். என் வீட்டுக்காரர் இல்லாத நேரம் பார்த்து தகவல் சொன்னேன். அவனும் காரியத்தை முடித்தான். எனக்கு குழந்தை போனாலும் பரவாயில்லை, பெரியவ மேல எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்கிற பாசத்தை நாசப்படுத்தணுங்கிறது தான் என் ஒரே நோக்கமா இருந்துச்சு. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க என்று மண்டியிட்டு அழுதாள். மரியாதை ராமன் குற்றவாளி வாயாலே குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்ததை ராமனின் தந்தை மகிழ்ச்சி பொங்க பாராட்டினார். மக்களும் இளையவளின் அடாத செயலை இகழ்ந்தார்கள். இளையவளுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. இளையவள் மூத்தவள் கால்களில் விழுந்து அழுதாள். அக்கா, நம் குலத்தை தலைக்க வந்த செல்வனை அழித்து விட்டேனே, நான் ஒரு மகா பாவி. அந்த பழியை உன் மீது போட்டு ஒழித்து விட நினைத்தேனே. என்னை மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் உங்கள் வாழ்வில் பங்கு போட்டுக் கொள்ள வைத்தீர்களே, நான் நன்றி கெட்டவள் என்று புலம்பிக் கொண்டே காவலர்களுடன் சென்றாள். கணவனும் மூத்தவளும் கண்கலங்கி, சீக்கிரம் நாம் மூவரும் ஒன்றாகலாம் என்றார்கள். மரியாதை ராமன் வீட்டில் அவனுடைய தந்தை பெற்ற குழந்தையை கொன்றால் ஒருத்தி. நானோ பெற்ற மகனின் புகழை தடுக்க நினைத்தேன். அவள் பொறாமை கொண்டு குழந்தையை கொன்றாள். நான் அறியாமையால் என் மகனின் அறிவுத்திறனை மூடி மறைக்க நினைத்தேன் என்று மரியாதை ராமனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் விட்டார். அடுத்த கதை. ஆளுக்கு ஒரு கால். 4 நண்பர்கள் கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்து வந்தனர். அவர்களது பஞ்சு கடையில் ஏராளமான எலிகள் சேர்ந்து பஞ்சு பொதிகளை நாசமாக்கி விட்டன. எலிகளை ஒழிப்பதற்காக பூனை ஒன்றை வளர்க்கலாம் என்று 4வரில் ஒருவன் அபிப்பிராயம் சொன்னான். மற்ற 3வரும் அவன் கருத்தை ஆதரித்தனர். 4வருமாக சேர்ந்து ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தனர். பூனை வந்ததிலிருந்து எலிகளின் உபத்திரவம் குறைந்தது. இதன் காரணமாக 4வருக்கும் பூனையின் மேல் மிகுந்த அன்பு ஏற்பட்டு விட்டது. பூனைக்கு சகலவித உபச்சாரங்களும் செய்ய ஆரம்பித்தனர். அத்துடன் இல்லாமல் அதன் கால்களுக்கு தண்டை, கொலுசு முதலியனவைகளை அணிவித்து அழகுபடுத்த நினைத்தார்கள். இந்த நடைமுறை கொண்டு வரும் பொழுது பல சிக்கல்கள் வந்தன. எனவே வியாபாரிகள் 4வரும் பூனையின் 4 கால்களை ஆளுக்கு ஒன்றாக பங்கிட்டுக் கொண்டனர். அவரவருக்கு சொந்தமான கால்களில் தங்களுக்கு விருப்பமான அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்தனர். ஒரு நாள் பூனை நோண்டிக் கொண்டே வந்தது. இதை பார்த்த வியாபாரிகளில் ஒருவன் தன் நண்பனிடம், நண்பா, உனக்கு சொந்தமான காலில் அடிபட்டு விட்டது, ஜாக்கிரதையாக மருந்து போட்டு குணப்படுத்து என்றான். அந்த காலுக்கு உரியவனும் பூனையின் காயத்தை துடைத்து எண்ணெய் துணியால் அதை சுற்றி வைத்தான். அன்று இரவு பூனை விளக்கு பக்கம் போகவே அதன் காலில் சுற்றி இருந்த துணியில் நெருப்பு பிடித்துக் கொண்டது. தன் காலில் சுற்றப்பட்டிருந்த துணியில் நெருப்பு பிடித்துக் கொண்டதும் பூனை மிரண்டு போய் பஞ்சு மூட்டைகளின் மேல் ஓடியது. உடனே பஞ்சு மூட்டைகள் அனைத்திலும் நெருப்பு பிடித்துக் கொண்டது. இதனால் அந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. வியாபாரிகளில் மற்ற 3வரும் துணி சுற்றியவனை பார்த்து, நீ எண்ணெய் துணி சுற்றி வைத்ததால் தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது, எனவே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் கொடுக்க வேண்டும் என்றனர். அவனோ தான் வேண்டுமென்றே செய்யவில்லை, எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டுக்கொண்டான். ஆனால் மற்ற 3வரும் அவன் பேச்சை கேட்கவில்லை. பிரச்சனை மரியாதை ராமனிடம் சென்றது. 3வரும் பூனையின் இவனுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்ட கால்களால் தான் இத்தனை நஷ்டம், ஆகவே இவன்தான் அந்த நஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறினர். விஷயம் முழுவதையும் கேட்ட மரியாதை ராமன் இவ்வாறு தீர்ப்பு சொன்னான். பூனையின் ஒரு காலில் அடிபட்டுள்ளது. அந்த காலால் நடக்கவோ ஓடவோ அதனால் முடியாது. அந்த சமயத்தில் அது மற்ற 3 கால்களால் தான் ஓடியிருக்க வேண்டும். எனவே உங்கள் 3வருக்கும் சொந்தமான கால்களால் ஓடித்தான் அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நீங்கள் 3வரும் தான் இந்த 4ஆமவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினான். வேறு வழியில்லாமல் 3வரும் நஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு மீண்டும் கடையை நடத்த துவங்கினர். மரியாதை ராமனின் புத்திசாலித்தனமான தீர்ப்பை எண்ணி அனைவரும் மகிழ்ந்தனர். அடுத்த கதை. இரும்பை தின்ற எலி வழக்கு. கண்ணசாமி என்ற பெயருடைய ஒருவன் இரும்பு வியாபாரம் செய்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் புண்ணிய தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. கைவசம் உள்ள இரும்பை உடனடியாக விற்பனை செய்யவும் முடியவில்லை. எனவே தனது நண்பனான முத்து என்பவனிடம் சென்றான்.
முத்து, நான் என் குடும்பத்தாருடன் தல யாத்திரை போக நினைத்திருக்கிறேன். என்னிடம் 10 பாரம் இரும்பு உள்ளது. அதை உன்னுடைய புறக்கடையில் போட்டு வைக்கிறேன். நான் திரும்பி வந்ததும் அதை பெற்றுக் கொள்கிறேன். இந்த உதவியை செய்வாயா என்று முத்துவிடம் கேட்டான் கண்ணுசாமி. ஓ, அதற்கென்ன, தாராளமாக. உன்னிடம் இருக்கும் இரும்பை என் வீட்டு கொல்லைப்புறத்தில் போட்டு வை. நான் என்ன அதற்கு சோறும் தண்ணீருமா போட போகிறேன்? நீ எப்போது வந்தாலும் திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் என்றான் முத்து. கண்ணுசாமியும் தன்னிடம் இருந்த இரும்பு முழுவதையும் முத்துவின் வீட்டில் கொண்டு வந்து போட்டான். பின்னர் அவன் தல யாத்திரைக்கு புறப்பட்டு விட்டான். கண்ணுசாமி ஊரை விட்டு போனதும் அவன் கொடுத்து சென்ற இரும்பை நல்ல விலைக்கு விற்று விட்டான் முத்து. பல மாதங்கள் கழிந்தன. கண்ணுசாமி தல யாத்திரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்தான். தன் நண்பன் முத்துவிடம் சென்று, நண்பா, நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டு போன இரும்பை திரும்ப கொடுக்கிறாயா என்று கேட்டான். இரும்பா? அதை எலி தின்று விட்டதே என்றான் முத்து. விதண்டாவாதமாக பேசுகிறவனிடம் நியாயம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த கண்ணுசாமி நேராக மரியாதை ராமனிடம் சென்றான். முத்து தன்னை ஏமாற்றி விட்டதல்லாமல் விதண்டாவாதமாக பேசுவதையும் தெரிவித்தான். முழு கதையையும் கேட்ட மரியாதை ராமன், நீ வரும்போது அவனிடம் கோபமாக பேசியோ சண்டை போட்டு விட்டோ வந்தாயா என்று கேட்டான். நான் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை, நேராக உங்களிடம்தான் வருகிறேன் என்றான் கண்ணுசாமி. நல்ல வேலை செய்தாய். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். நான் இதற்கு ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நட. மறுநாள் அவன் என்னிடம் வந்து நிற்பான், அப்பொழுது பேசிக்கொள்வோம் என்று கூறிய மரியாதை ராமன் கண்ணுசாமியின் காதில் ரகசியமாக ஏதோ சொல்லி அனுப்பினான். மறுநாள் கண்ணுசாமி முத்துவின் வீட்டுக்கு சென்றான். அவன் இரும்பு விஷயமாகத்தான் மீண்டும் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறான் என்று நினைத்தான் முத்து. முத்து, இரும்பு விஷயமாக நான் இப்போது வரவில்லை. அது பழைய இரும்புதான். அதை லேசில் விற்க முடியாது. விற்க போனாலும் வாங்குவதற்கு ஆள் கிடையாது. அது போனதே ஒரு விதத்தில் நல்லதுதான். இல்லாவிட்டால் அதை வேறு சுமந்து கொண்டு என் வீட்டில் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான் கண்ணுசாமி. முத்துவுக்கு கண்ணுசாமியின் பேச்சு பரம திருப்தியாக இருந்தது. ஆமாம் ஆமாம், நீ சொல்வது உண்மைதான் என்றான் முத்து. முத்து, நேற்று உன் மகன் பள்ளிக்கூடத்தில் இருந்து வரும் பொழுது அவனை என் மனைவி பார்த்து விட்டாள். அவனை பார்த்ததும் என் தம்பி மகன் ஜாடையாக இருப்பது அவளுக்கு தெரிந்தது. அவளுக்கு என் தம்பி மகன் பேரில் கொள்ளை ஆசை. உன் மகனை தன் கூட 2 நாட்கள் வைத்திருக்க பிரியப்படுகிறாள். அதற்காகத்தான் வந்தேன் என்றான் கண்ணுசாமி. இவ்வளவு பிரியமாக கூப்பிடும் பொழுது என்னால் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? 2 நாட்கள் வைத்திருந்து பின்னர் என் மகனை கொண்டு வந்து விட்டு விடுங்கள் என்று முத்து தன் மகனை கூப்பிட்டு கண்ணுசாமியுடன் அனுப்பினான். 2 நாட்கள் ஆயிற்று. கண்ணுசாமி முத்துவின் மகனை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை. 3 நாட்களாகியும் கண்ணுசாமி முத்துவின் வீட்டு பக்கமே திரும்பவில்லை. சந்தேகம் கொண்ட முத்து கண்ணுசாமியின் வீட்டுக்கு போய், எங்கே என் மகன் என்று கேட்டான். நான் என்னவென்று சொல்லுவேன்? உன் வீட்டுக்கு வந்து கூட்டி வரும்போது வழியில் ஒரு பெரிய பருந்து வந்து உன் மகனை தூக்கி கொண்டு போய்விட்டது என்றான் கண்ணுசாமி. குழந்தையாவது பருந்தாவது தூக்கி செல்வதாவது? என்ன உளறுகிறாய்? உன்னை சும்மா விடமாட்டேன் பார் என்று ஆவேசமாக கத்திவிட்டு நேரே மரியாதை ராமனிடம் சென்று வழக்கை கூறினான். அப்படியா? நான் கண்ணுசாமியை வரவழைத்து நியாயம் கேட்கிறேன் என்று கூறிய மரியாதை ராமன் கண்ணுசாமியை அழைத்து வர ஆள் அனுப்பினான். கண்ணுசாமி வந்ததும், இவருடைய குழந்தையை பருந்து தூக்கி கொண்டு போய்விட்டது என்று சொன்னீர்களாமே, இது மாதிரி அதிசயம் எங்காவது நடைபெறுமா என்று கேட்டான் மரியாதை ராமன். ஏன் நடக்காது? இரும்பை எலி தின்னும் பொழுது குழந்தையை பருந்து ஏன் தூக்கி செல்லக்கூடாது என்றான் கண்ணுசாமி. எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே. இரும்பையாவது எலி தின்னுவதாவது என்று ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டான் மரியாதை ராமன். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் இவரை ஏமாற்ற நினைத்து அந்த மாதிரி பொய் சொன்னேன். இவருடைய இரும்பு விற்ற பணத்தை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் மகனை திரும்ப கொடுத்து விட சொல்லுங்கள் என்றான் முத்து. அப்படி வா வலிக்கு என்று கூறிய மரியாதை ராமன் இரும்பு விற்ற பணத்துடன் 50 பணம் சேர்த்து கண்ணுசாமிக்கு வாங்கி கொடுத்து அவனிடமிருந்த முத்துவின் மகனை முத்துவிடம் ஒப்படைத்தான். அடுத்த கதை. ஜான் நீளமா முலம் நீளமா? அந்த ஊரில் வையாபுரி என்பவர் வட்டிக்கு கடன் கொடுப்பவராக இருந்தார். அவரிடம் முருகேசன் என்ற வியாபாரி 100 வராகன்கள் கடன் வாங்கி வந்தார். வையாபுரி முருகேசனிடம் பல முறை அலைந்து கேட்டு பார்த்தும் முருகேசனோ வட்டியும் தராமல் அசலும் கொடுக்காமல் அலைக்கழித்தார். ஒரு நாள் வையாபுரி முருகேசனிடம் தன் பணத்தை வட்டியுடன் சேர்ந்து உடனடியாக கொடுத்து விடுமாறு கடுமையாக கேட்டார். முருகேசனோ, நாளை நான் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து கேளுங்கள், கடன் பத்திரத்தையும் கொண்டு வாருங்கள், அப்பொழுது வட்டியையும் அசலையும் தருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். மறுநாள் வையாபுரி கடன் பத்திரத்துடன் முருகேசனின் வயலுக்கு போனார்.
வையாபுரியை பார்த்த முருகேசன், உங்கள் கடனை தீர்த்து விடுகிறேன், கடன் பத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்றான். இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வையாபுரி தம் அடியில் இருந்த கடன் பத்திரத்தை எடுத்து முருகேசனிடம் காட்டினார். உடனே முருகேசன் சற்றென்று அவர் கையில் இருந்த கடன் பத்திரத்தை பிடுங்கி நார் நாராக கிழித்து அருகில் இருந்து கொண்டிருந்த குப்பையோடு குப்பையாக போட்டு எரித்து விட்டார். இதை பார்த்த வையாபுரி திகைத்து போய்விட்டார். முருகேசனோ, இப்போது என்ன செய்வாய்? நான் உனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை, அதற்கான ஆதாரங்களும் இல்லை, இனி பணம் கேட்டு என்னிடம் அடிக்கடி தொல்லை செய்யாதே என்று கடுமையாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மிகுந்த ஏமாற்றமும் அவமரியாதையும் அடைந்த வையாபுரி மரியாதை ராமனிடம் நடந்ததை முறையிட்டார். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை ராமன், முருகேசன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று கேட்டார். 1 ஜான் நீளம்தான் இருக்கும் என்றார் வையாபுரி. நாளைய தினம் இதே கேள்வியை உங்களிடம் கேட்பேன், அப்பொழுது நீங்கள் 1 முழம் நீளம் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்றார் மரியாதை ராமன். வையாபுரியும் சம்மதித்தார். மறுநாள் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. மரியாதை ராமன் முருகேசனிடம், நீர் வையாபுரியிடம் 100 வராகன் கடன் வாங்கியது உண்மையா என்று கேட்டார். இல்லை ஐயா என்று மறுத்தான் முருகேசன். நீ கடன் வாங்கி கொண்டு கடன் பத்திரம் கூட எழுதி கொடுத்ததாக வையாபுரி சொல்கிறாரே என்றார் மரியாதை ராமன். போய், நான் இவரிடம் கடன் வாங்கவும் இல்லை, கடன் பத்திரம் எழுதி கொடுக்கவும் இல்லை என்றார் முருகேசன். மரியாதை ராமன் வையாபுரியை பார்த்து, இவர் உம்மிடம் கடன் வாங்கி கொண்டு பத்திரம் எழுதி கொடுத்தார் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதன் நீளம் எவ்வளவு இருக்கும் என்றார். 1 முழம் நீளம் இருக்கும் என்றார் வையாபுரி. உடனே முருகேசனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் புழுகுகிறாய்? நீ கொடுத்த 100 வராகனுக்கு 1 முழத்திற்கா பத்திரம் எழுதுவார்கள்? 1 ஜான் நீளம் கூட இருக்காது என்றார் ஆவேசமாக. இதை கேட்ட மரியாதை ராமன், ஆமாம், அவரை அப்படி புழுகுமாறு நான் தான் சொன்னேன், அதனால் தானே இப்பொழுது உன் வாயாலேயே நீர் உண்மையை சொல்லிவிட்டீர் என்றார். பின் வையாபுரிக்கு சேர வேண்டிய 100 வராகனையும் வட்டியுடன் அடைக்கவும் பத்திரத்தை கிழித்து போட்டுவிட்டு பொய் சொல்லி ஏமாற்ற முயன்றதுக்காக 50 கசையடிகளும் கொடுக்குமாறு தீர்ப்பு கூறினார். மரியாதை ராமன் சாதுரியமாக உண்மையை வெளிக்கொண்டு வந்ததை ஊர் மக்கள் மிகவும் பாராட்டினார்கள். அடுத்த கதை, யானைக்கும் பானைக்கும் சரி. பெரியசாமி என்பவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு ஒரே மகன். அவனுக்கு திருமண வயது வந்துவிட்டது. திருமணத்தை விமர்சையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார் பெரியசாமி. கல்யாண ஊர்வலத்தில் யானை மீது தன் மகன் ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்று நினைத்தார். பக்கத்து ஊரில் நைனா முகமது என்றொருவர் இருந்தார். அவர் காட்டில் இருக்கும் மரங்களை வெட்டி எடுத்து வந்து வியாபாரம் செய்பவர். வெட்டிய மரங்களை காட்டிலிருந்து எடுத்து வர ஒரு யானையை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் யானையை கல்யாண ஊர்வலத்திற்கு கேட்கலாம் என்ற எண்ணத்துடன் பெரியசாமி நைனா முகமதுவின் வீட்டிற்கு சென்றார். என்ன பெரியசாமி, ஏது இவ்வளவு தூரம் என்றார் நைனா முகமது. என் மகன் கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறேன். கல்யாண ஊர்வலத்திற்கு ஒரு யானை வேண்டும், அதற்காக தான் உன்னிடம் வந்தேன் என்றார் பெரியசாமி. ஓ, அதற்கென்ன? கல்யாண ஊர்வலம் இரவில் தானே நடக்கும், அப்பொழுது யானைக்கு இங்கு வேலை கிடையாது. நீ தாராளமாக யானையை கொண்டு செல்லலாம். ஊர்வலம் முடிந்ததும் யானையை திருப்பி அனுப்பிவிடு என்றார் நைனா முகமது. நைனா முகமது தாம் சொன்னவாறே கல்யாண ஊர்வலத்திற்கு தம்முடைய யானையை அனுப்பி வைத்தார். ஊர்வலம் பாதி தூரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது யானை மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. விழுந்த பின்னர் பரிசோதித்ததில் அது இறந்து விட்டது தெரிந்தது. கல்யாண ஊர்வலத்தில் யானை இறந்து போனதற்காக பெரியசாமி மிகவும் வருந்தினார். நைனா முகமதுவிடம் வேறு யானை வாங்கி கொடுத்து விடுவதாக கூறினார். இல்லாவிட்டால் அவர் எவ்வளவு தொகை கேட்டாலும் கொடுத்து விடுவதாக கூறினார். நைனா முகமதுவோ, அதெல்லாம் முடியாது, என்னுடைய யானை தான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். பெரியசாமிக்கு என்ன செய்வதென்று தோன்றவில்லை. மரியாதை ராமனிடம் சென்று தம் வழக்கை கூறினார். பெரியசாமியின் வழக்கை கேட்ட மரியாதை ராமன் நைனா முகமதுவை கூட்டி வர சொன்னார். நைனா முகமது வழக்கு மன்றத்திற்கு வந்ததும், ஏதோ எதிர்பாராத விதமாக உங்கள் யானை இறந்து போய்விட்டது. அந்த யானைக்காக நீங்கள் எவ்வளவு நஷ்ட ஈடு கேட்டாலும் பெரியசாமி கொடுக்க தயாராக இருக்கிறார். அல்லது வேறு ஒரு யானை வாங்கி தர சொன்னாலும் வாங்கி தர சம்மதிக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நைனா முகமதுவிடம் கேட்டான் மரியாதை ராமன். என்னுடைய யானை தான் எனக்கு வேண்டும் என்று மீண்டும் பிடிவாதமாக கூறினார் நைனா முகமது. சரி, நீங்கள் இருவரும் நாளைய தினம் இந்த சபைக்கு வாருங்கள், என்னுடைய தீர்ப்பை நான் வழங்குகிறேன் என்றான் மரியாதை ராமன். நைனா முகமது சென்றவுடன் பெரியசாமியை மட்டும் தம்மிடம் அழைத்து வர சொன்னார் மரியாதை ராமன். அவர் வந்ததும் அவரிடம், நாளைய தினம் குறித்த நேரத்திற்கு நீங்கள் சபைக்கு வராதீர்கள். நான் நைனா முகமதுவையே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்களை கூட்டி வர சொல்கிறேன். அவர் வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பழம் பானைகளை கதவின் பின்னால் அடுக்கி வைத்துவிட்டு கதவை மூடி வைத்திருங்கள். நைனா முகமது கதவை திறந்து கொண்டு வந்ததும் பானைகள் எல்லாம் உடைத்து நொறுங்கிவிடும்.
நீங்கள் சபைக்கு வந்து என்னுடைய பழம்பானைகள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று உபாயம் சொல்லி அனுப்பி வைத்தான் மரியாதை ராமன். மறுநாள் பெரியசாமி குறித்த நேரத்திற்கு வழக்கு மன்றத்திற்கு வரவில்லை. மரியாதை ராமன் நைனா முகமதுவை பார்த்து, நீங்களே பெரியசாமி வீட்டுக்கு போய் அவரை கையுடன் கூட்டி வாருங்கள் என்று அனுப்பினான். நைனா முகமதுவிற்கு ஆத்திரம் ஒரு பக்கம். தன் யானை போனதுமல்லாமல் வழக்கு மன்றத்திற்கும் பெரியசாமி வீட்டிற்கும் அலைய வேண்டி வந்து விட்டதே என்று ஒரு பக்கம். அதே வேகத்தில் பெரியசாமி வீட்டுக்கு நைனா முகமது சென்ற போது பெரியசாமியின் வீட்டு கதவு மூடியிருந்தது. உள்ளே பெரியசாமியின் குரல் கேட்டது. வழக்கு மன்றத்திற்கு உரிய நேரத்திற்கு வராமல் தம்மை அலைக்கழிக்கிறானே என்ற ஆத்திரத்துடன் கதவை பலமாக திறந்தபடியே உள்ளே நுழைய முயன்றான். அந்த சமயத்தில் மரியாதை ராமன் சொன்னவாறு கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழம் பானைகள் உடைந்து நொறுங்கி போயின. இதை பார்த்த பெரியசாமி உள்ளே இருந்து ஓடி வந்து, அடப்பாவி, என் முன்னோர்கள் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த பானைகளை உடைத்து விட்டாயே என்று கத்தினார். ஏதோ தெரியாதனமாக நடந்துவிட்டது. நான் இந்த பானைகளுக்கு பதில் புதிய பானைகளை வாங்கி தந்து விடுகிறேன் என்றான் நைனா முகமது. அதெல்லாம் முடியாது, எனக்கு இதே பானைகள் தான் வேண்டும். வா, மரியாதை ராமனிடம் செல்வோம் என்று கூறியவாறே நைனா முகமதுவை அழைத்து சென்றார். மரியாதை ராமனின் சபைக்கு சென்றனர். ஐயா, என் வீட்டில் உள்ள பழம் பானைகளை எல்லாம் இவர் உடைத்து விட்டார் என்றார் பெரியசாமி. அதற்கு எவ்வளவு தொகை கேட்டாலும் நான் கொடுத்து விடுகிறேன், அல்லது புதிய பானைகள் வாங்கி தர சொல்கிறேன் என்றான் நைனா முகமது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய பழம் பானைகளே எனக்கு வேண்டும் என்றார் பெரியசாமி. அப்படியானால் யானைக்கும் பானைக்கும் சரியாகிவிட்டது, நீங்கள் 2 பேரும் வீட்டிற்கு போகலாம் என்றான் மரியாதை ராமன். அடுத்த கதை, முத்துக்களை மோசடி செய்த வழக்கு. கந்தன் என்பவரிடம் 2 நல் முத்துக்கள் இருந்தன. அவை 2 விலை மதிப்பு உடையவை. நீண்ட நாட்களாக அவைகளை அவர் காப்பாற்றி வந்தார். ஒரு முறை அவர் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல நேரிட்டது. அந்த 2 முத்துக்களையும் வீட்டில் வைத்துவிட்டு செல்ல அஞ்சினார். தாம் இல்லாத சமயத்தில் திருடர் எவராவது வீட்டில் புகுந்து திருடிவிடக் கூடும் என்று பயந்த அவர் தம்முடைய நண்பனான கேசவனிடம் அந்த முத்துக்களை கொடுத்து வியாபார விஷயமாக வெளியூர் செல்வதாகவும் திரும்பி வந்தவுடன் வாங்கிக் கொள்வதாகவும் சொல்லி சென்றார். கந்தன் சில நாள் கழித்து ஊருக்கு திரும்பி வந்து கேசவனிடம் தான் கொடுத்து வைத்திருந்த நல் முத்துக்களை திரும்பி தருமாறு கேட்டார். ஆனால் கேசவனோ, நல் முத்துக்களா? யாரிடம் கொடுத்தாய்? கனவு ஏதாவது கண்டுவிட்டு வந்து உளறுகிறாயா என்று கேட்டுவிட்டான். தன் நண்பன் இவ்வாறு பேசுவான் என்று சற்றும் எதிர்பாராத கந்தன் மிகவும் மனம் வருந்தி போனான். இனி இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்தவன் நேராக மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான். வழக்கை பொறுமையாக கேட்டறிந்த மரியாதை ராமன் அந்த வழக்கில் இருந்த சில கஷ்டங்களை எடுத்துச் சொன்னார். ஐயா, உங்கள் வழக்கில் நான் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? நீங்கள் விலை உயர்ந்த முத்துக்களை கேசவனிடம் கொடுத்த பொழுது பார்த்த சாட்சிகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கேசவனிடமிருந்து எப்படி விலை உயர்ந்த முத்துக்களை வாங்க முடியும்? நீங்கள் வீட்டுக்கு போங்கள், வேறு உபாயம் ஏதாவது செய்வோம் என்று கூறி கந்தனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் மரியாதை ராமன். மறுநாள் ஒரு ஆள் அனுப்பி கேசவனை கூட்டி வர சொன்னான் மரியாதை ராமன். கேசவன் வந்ததும் அவனிடம் ஒரு சிறு பேழையை கொடுத்தார். அதற்குள் நிறைய முத்துக்கள் இருந்தன. என்னிடமிருந்த முத்து மாலையின் சரம் அருந்து விட்டது. நீங்கள் முத்துக்களை கோர்ப்பதில் நிபுணர் என்று கேள்விப்பட்டேன். இதில் 100 முத்துக்கள் உள்ளன. இதை மாலையாக கோர்த்து வந்து கொடுங்கள் என்றான் மரியாதை ராமன். கேசவன் மரியாதை ராமன் கொடுத்த பேழையுடன் வீட்டுக்கு வந்தான். பேழையை ஒரு பெட்டியின் மேல் வைத்துவிட்டு அவசரமாக கொல்லைப்புறம் சென்றான். திரும்பி வந்து பார்த்த பொழுது அந்த பேழை கீழே விழுந்திருந்தது. அப்பொழுதுதான் ஒரு பூனை அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. பெட்டிக்கு மேல் உள்ள பால் உரிக்காக பூனை தாவும் பொழுது பேழை விழுந்திருக்க வேண்டும் என கேசவன் நினைத்தான். உடனே கீழே விழுந்து சிதறி கிடந்த முத்துக்களை ஒன்று விடாமல் பொறுக்கி எடுத்து எண்ணினான். அதில் 98 முத்துக்களே இருந்ததை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தான் கேசவன். ஐயோ, நீதிபதி 100 முத்துக்கள் கொடுத்து அனுப்பினாரே, அவற்றில் 2 குறைகிறதே, எங்கே போயிருக்கும் என்று வீடெல்லாம் ஓரிடம் பாக்கியில்லாமல் தேடினான். கடைசி வரையில் 2 முத்துக்கள் கிடைக்கவே இல்லை. கேசவனுக்கு பயம் வந்துவிட்டது. இப்போது நாம் 98 முத்துக்களை மட்டும் அவசரமாக கோர்த்து எடுத்து போய் கொடுத்தால் 2 முத்துக்களை நாம் திருடி கொண்டோம் என்று நீதிபதி கடுமையான தண்டனை விதிப்பாரே. இந்த தண்டனையிலிருந்து தப்புவது எப்படி என்று நினைத்த கேசவனுக்கு கந்தனிடம் மோசடி செய்த 2 முத்துக்களின் நினைவு வந்தது. உடனே அந்த 2 முத்துக்களையும் எடுத்து சரத்தில் கோர்த்து 100 முத்துக்கள் கொண்ட மாலையாக ஆக்கிவிட்டான் கேசவன். மறுநாள் கேசவன் முத்து மாலையை கொண்டு போய் மரியாதை ராமனிடம் கொடுத்ததும் முதல் வேலையாக மரியாதை ராமன் முத்துக்களை எண்ண துவங்கினான். கேசவனோ, நல்ல வேலையாக 2 முத்துக்கள் நம்மிடம் இருந்தது, இல்லையே இப்போது தண்டனை கிடைத்திருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தான். முத்துக்களை எண்ணி முடித்த மரியாதை ராமன்
காவலர்களை பார்த்து இவனை கைது செய்யுங்கள் என்றார். காவலர்கள் மரியாதை ராமனின் ஆணைப்படி கேசவனை கைது செய்தார்கள். கேசவனோ, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை கைது செய்கிறீர்கள் என்றான். நான் உன்னிடம் கொடுத்தது 98 முத்துக்கள் தான். அப்படி இருக்க இந்த மாலையில் மேற்கொண்டு நீ 2 முத்துக்கள் எப்படி வந்தன என்ற விவரத்தை நீ சொல்லாவிட்டால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றான் மரியாதை ராமன். தண்டனைக்கு பயந்த கேசவன் கந்தனிடம் மோசடி செய்த 2 முத்துக்களை அபகரித்து வைத்திருந்ததை சொல்லிவிட்டான். அவன் வாயாலேயே உண்மையை வரவழைத்த மரியாதை ராமன் கந்தனுக்கு அவனது 2 முத்துக்களை கொடுத்துவிட்டு கேசவனுக்கு ஏமாற்றிய குற்றத்திற்காக தண்டனையும் கொடுத்தான். மரியாதை ராமனின் புத்திசாலித்தனமான யோசனையால் உண்மை வெளிவந்ததை எண்ணி மக்கள் ராமனை மிகவும் பாராட்டினார்கள். அடுத்த கதை, நெல் மோசடி. மாக்கினாம்பட்டி என்னும் கிராமத்தில் சசிதரன் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் தனது மகனுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டார். அவருக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அதிகம். திருமணத்தின் பொழுது அதிகம் பேருக்கு சாப்பாடு போட வேண்டி வருமாதலால் மொத்தமாக நெல்லை வாங்கி அரிசியாக பயன்படுத்தலாம் என்று நினைத்தார் வியாபாரி. அதே ஊரில் நிலம் வைத்து விவசாயம் செய்யும் பண்ணைக்காரர் ஒருவர் இருந்தார். அவரிடம் சென்ற வியாபாரி, ஐயா, என் மகன் திருமணத்திற்காக 1 மூட்டை நெல் வேண்டும். நல்ல நெல்லாக கொஞ்சம் மலிவான விலையில் கொடுங்கள் என்று கேட்டார். நல்ல நெல்லாக தருகிறேன் என்று கூறிய பண்ணைக்காரர் வீட்டுக்குள் சென்று ஒரு கூடையில் கொஞ்சம் நெல்லை எடுத்து வந்து காண்பித்து, இந்த நெல் மிகவும் உயர்ந்த ரகம், இதையே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அது நல்ல நெல்லாகவே இருந்தது. ஆகவே வியாபாரி அதையே வாங்கிக் கொள்வது என தீர்மானித்து விலையை கேட்டார். பண்ணைக்காரர் கூடையில் இருந்த நெல்லை காண்பித்து, இந்த நெல்லின் விலை 1000 ரூபாய் என்றார். வியாபாரி உடனே 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, பண்ணையாரே, நெல் மூட்டையை உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றார். சிறிது நேரம் சென்ற பின் பண்ணையார் அனுப்பிய ஆள் விவசாயியின் வீட்டுக்கு வந்தான். சிறு கூடை நெல்லை வியாபாரியிடம் கொடுத்து, இதை நீங்கள் கொடுத்த பணத்துக்காக பண்ணையார் கொடுத்து அனுப்பினார் என்று கூறினான். நான் 1 மூட்டை நெல்லுக்கல்லவா பணம் கொடுத்து விட்டு வந்தேன், ஒரு சிறு கூடை நெல்லை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரே என்று வியப்போடு கேட்டான் வியாபாரி. அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது பேச வேண்டும் என்றால் பண்ணையாரிடம் நேரே வந்து பேசிக் கொள்ளுங்கள் என்று கூறி தான் கொண்டு வந்த கூடை நெல்லை வைத்துவிட்டு போய்விட்டான் வேலைக்காரன். வியாபாரி பண்ணையார் வீட்டுக்கு விரைந்து சென்று அவரை சந்தித்தார். நான் 1 மூட்டை நெல்லுக்கல்லவா 1000 ரூபாய் கொடுத்து விட்டு சென்றேன். நீங்கள் என்னிடம் மாதிரிக்காக காண்பித்த சிறு கூடை நெல்லை அல்லவா கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். மூட்டையை பற்றி நான் ஏதும் பேசவில்லையே. கூடை நெல்லை உம்மிடம் காண்பித்து இந்த நெல்லின் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். நீர் ஒப்புக்கொண்டு பணம் கொடுத்து விட்டு சென்றீர். அதன்படி 1 கூடை நெல்லை கொடுத்து அனுப்பினேன் என்றார் பண்ணையார். நீங்கள் பேசுவது நியாயமல்ல. சிறு கூடை நெல் 50 ரூபாய் கூட பெறாது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நெல்லுக்கு 1000 ரூபாய் பணம் வாங்கிக் கொள்வது மோசடி அல்லவா என்று கோபத்தோடு கேட்டார் வியாபாரி. நான் ஒரு சிறு கூடை நெல்லை உம்மிடம் காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். உமக்கு விலை ஒத்துவரவில்லை என்றால் வேண்டாம் என்று திரும்பி போயிருக்க வேண்டும். விலையை ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுத்து சென்று விட்டு இப்பொழுது வந்து தகராறு செய்வது என்ன நியாயம் என்று கேட்டார் பண்ணையார். இருவருக்கும் இடையே சச்சரவு அதிகரித்தது. பண்ணையார் தான் சொன்னதே சரி என விடாப்படியாக சாதித்தார். அவரிடம் மேற்கொண்டு பேசுவதால் ஒரு பயனும் ஏற்படாது என்று உணர்ந்த வியாபாரி மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டு தனக்கு நீதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மரியாதை ராமன் பண்ணையாரை வரவழைத்து விசாரணை செய்தார். நீதிபதி அவர்களே, நான் தவறு ஏதும் செய்யவில்லை. 1 கூடை நெல்லை காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். ஒப்புக்கொண்டு வியாபாரி பணம் கொடுத்தார். இப்பொழுது விலை ரொம்ப அதிகம் என்று கூறுகிறார். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் பண்ணையார். தர்மபிரபு, நான் 1 மூட்டை நெல் தேவைப்படும் என்று கூறித்தான் விலை கேட்டேன். இவர் நெல்லின் மாதிரிக்காக சிறு கூடையில் கொஞ்சம் நெல்லை காண்பித்தார். இவர் கூறிய விலை 1 மூட்டை நெல்லின் விலை என்றுதான் எண்ணிக்கொண்டேன் என்றார் வியாபாரி. பண்ணையாரே, சாதாரணமாக தற்சமயம் 1 மூட்டை நெல்லின் விலை 1000 ரூபாய்க்கு விற்கிறது. அப்படி இருக்க ஒரு சிறு கூடை நெல்லுக்கு 1000 ரூபாய் என்று எவ்வாறு நிர்ணயம் செய்தீர் என மரியாதை ராமன் கேட்டார். நெல் வெளியே என்ன விலைக்கு வேண்டுமானாலும் விற்கலாம். ஆனால் வியாபாரியிடம் 1 கூடை நெல்லை காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். இவர் சரி என்று ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுத்தார். விலை பிடிக்கவில்லை, அதிகம் என்று தோன்றியிருந்தால் அப்பொழுதே அவர் அதை சொல்லி இருக்க வேண்டும். விலை பிடிக்காவிட்டால் பணம் கொடுக்காமல் திரும்பி போயிருக்கலாம். இப்பொழுது வியாபாரி ஆட்சேபனை செய்வதில் என்ன பிரயோஜனம் என்று பண்ணையார் சாமர்த்தியமாக பதில் சொன்னார். பண்ணையார் வெறும் வார்த்தை ஜாலங்களை செய்து அந்த அடிப்படையில் வியாபாரியை வஞ்சிக்க நினைக்கிறார் என்பதை மரியாதை ராமன் புரிந்து கொண்டார். பண்ணையார் செய்வது போலவே வார்த்தை ஜாலம் செய்து அவரை மடக்க வேண்டும் என்று மரியாதை ராமன் தீர்மானித்துக் கொண்டார்.
பிறகு இருவரையும் நோக்கி, இந்த வழக்கை பற்றி நான் முழுவதுமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு 1 மாதம் ஆகும். அதுவரை நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும். பண்ணையாரே, இந்த 1 மாதத்திற்கு உமக்கு வியாபாரி தம்முடைய செலவில் சாப்பாடு போட வேண்டும். சாப்பாடு விஷயத்தில் வியாபாரி எந்த அளவு சாப்பிடுகிறாரோ அதே அளவு சாப்பாட்டை உமக்கு அவர் அளிக்க வேண்டும். நீங்கள் 2 பேரும் வெளியே வேறு எங்கும் சாப்பிடக்கூடாது என்று கூறினார். நிபந்தனையை இருவரும் ஒப்புக்கொண்டனர். மரியாதைராமன் வியாபாரியை தனியாக அழைத்து பண்ணையாருடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு முன்னதாக சமையலறையில் வயிறு நிறைய சாப்பிட்டு விடும். பண்ணையாருடன் சாப்பிட அமரும் பொழுது உமது இலையில் ஒரே ஒரு சோற்று பருக்கையை மட்டும் போட்டுக்கொள்ளும். இதே போல் சோற்றை பண்ணையார் இலையில் போட்டுவிடும். நான் சாப்பிடுகிற அளவு 1 பருக்கை சோறுதான், இதையே உமக்கும் போட்டிருக்கிறேன் என்று கூறிவிடும் என்று சொல்லி அனுப்பினார். 2வது நாளே பண்ணையார் மரியாதைராமனை தேடி வந்தார். ஐயா, வியாபாரி ஒவ்வொரு வேளையிலும் ஒரே ஒரு சோற்று பருக்கையை தான் எனக்கு பரிமாறுகிறார். ஒரு சோற்று பருக்கையை உண்டு ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியுமா? பசிதான் அடங்குமா? பசியும் பட்டினியுமாக 2 நாட்களாக நான் அவதிப்படுகிறேன். தயவு செய்து வேறு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள். வியாபாரியை வயிறு நிறைய சோறு போட சொல்லுங்கள் என்றார். நீ சொல்வது மாதிரி எவ்வாறு செய்ய முடியும்? வியாபாரி உமக்கு சோறு போட வேண்டும் என்பதை மட்டும்தான் நீர் ஒப்புக்கொண்டீர். வயிறு நிறைய சோறு போட வேண்டும் என்று நீர் கேட்கவில்லை. அதனால் மிச்சம் இருக்கும் நாட்களையும் அந்த ஒரே ஒரு சோற்று பருக்கையை உண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறினான் மரியாதைராமன். ஐயா, சோறு என்று சொன்னாலே வயிறு நிறைய சோறு என்றுதானே அர்த்தம். ஒரு பருக்கை சோற்றை போட்டுவிட்டு முன்பே சொல்லவில்லையே என்று கேட்பது நியாயமா என்று பரிதாபமான குரலில் கேட்டார் பண்ணையார். ஐயா பண்ணையாரே, வியாபாரி தமக்கு 1 மூட்டை நெல் வேண்டும் என்று கேட்டு விலையை விசாரித்தார். நீர் விலையை சொன்னீர். ஆனால் ஒரு சிறு கூடை நெல்லை மட்டுமே கொடுத்துவிட்டு 1 மூட்டை நெல்லின் விலையை வாங்கி கொண்டீர். இதை கேட்டால் விதண்டாவாதம் பேசுகிறீர். வியாபாரி விஷயத்தில் நீர் நடந்து கொண்டது நியாயம் என்றால் சாப்பாட்டு விஷயத்தில் அவர் நடந்து கொண்டதும் நியாயம்தான். ஒரே தீர்ப்பு. நீரே ஒப்புக்கொண்டவாறு 1 மாத காலத்துக்கு ஒரே பருக்கை சோற்றை உண்டுதான் நீர் நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கண்டிப்பான குரலில் கூறினார் மரியாதைராமன். பண்ணையார் தான் செய்த தவறை உணர்ந்து, நீதிபதி அவர்களே, வியாபாரியின் விஷயத்தில் நான் நடந்து கொண்டது தவறுதான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அருள் கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பண்ணையாரே, உம்மை போன்றவர்களை மன்னிப்பது சரியல்ல. வசதி வாய்ப்பு படைத்த நீர் ஒரு அப்பாவி வியாபாரியை ஏமாற்றி மோசடி செய்ய துணிந்தது ஒரு பெரிய குற்றம். அறியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்கலாம். தெரிந்து வேண்டுமென்றே ஒருவரை மோசடி செய்யும் நோக்கில் திட்டமிட்டு குற்றம் இழைப்பதற்கு கடுமையான தண்டனையை தான் அளிக்க வேண்டும். என்றாலும் நீர் முதல் முறையாக இந்த குற்றத்தை செய்திருப்பதால் உமக்கு கடுமையான தண்டனை கொடுக்காமல் விடுகிறேன். வியாபாரிக்கு நீர் 1 மூட்டை நெல்லுக்கு பதிலாக 2 மூட்டை நெல்லை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று பண்ணையார் நிம்மதியடைந்து மரியாதைராமன் உத்தரவுப்படி வியாபாரிக்கு 2 மூட்டை நெல்லை கொடுத்தார். அடுத்த கதை, மோதிர மோசக்காரன் கதை. ராமனும் சோமனும் நண்பர்கள். ஒரு நாள் ராமன் சோமனிடம் வந்தான். சோமா, நான் ஒரு கல்யாணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய தங்க மோதிரத்தை ஒரு நாள் இரவல் கொடுத்தால் கல்யாணத்திற்கு போய் வந்ததும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான் ராமன். சோமனும் தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை கலற்றி ராமனிடம் கொடுத்தான். மோதிரம் வாங்கி சென்ற ராமன் வெகு நாள் ஆகியும் திரும்பி வரவில்லை. சோமன் அவன் வீட்டுக்கு சென்றான். என்ன ராமா, என்னிடமிருந்து தங்க மோதிரம் இரவலாக வாங்கி போனாயே, அதை இன்னும் திருப்பி தரவில்லையே என்றான் சோமன். தங்க மோதிரமா? நான் வைத்திருப்பது எனது மோதிரம்தான். உன்னிடம் இருந்து ஒன்றும் வாங்கவில்லையே என்று ஒரே போடாக போட்டான். அவன் விரலில் அணிந்திருந்தது சோமனின் மோதிரம். ஆனால் ராமனோ அது தன்னுடையது என்றான். சோமன் நேராக மரியாதைராமனிடம் சென்று ராமன் தனது மோதிரத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டான் என்று முறையிட்டான். மரியாதைராமன் ராமனை அழைத்து விசாரித்தான். ராமனோ, ஐயா, சோமன் பொய் சொல்கிறான். நான் இவனிடம் மோதிரம் வாங்கவில்லை. என் விரலில் இருப்பது என் மோதிரம்தான் என்றான். இதை கேட்ட மரியாதைராமன், நீங்கள் இருவரும் சொல்வதிலிருந்து உண்மையாகவே மோதிரம் யாருக்கு சொந்தம் என்பது தெரியவில்லை. அதனால் நாளை தங்கத்தை மதிப்பீடு செய்பவரை வர சொல்லி மோதிரத்தை உரசி பார்ப்போம். அவர் என்ன மதிப்பு சொல்கிறாரோ அந்த மதிப்பிற்கு அதை விற்று அந்த பணத்தை இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுகிறேன். இருவரும் சென்று நாளை வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மறுநாள் ஒரு பொற்கொல்லர் சபைக்கு வரவழைக்கப்பட்டார். அவரிடம் மோதிரம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை உரைக்கல்லில் வைத்து தேய்த்தார். நிறுத்தாமல் அதிக நேரம் தேய்த்து கொண்டே இருந்தார். இதை பார்த்த சோமன், ஐயா, என் மோதிரத்தை இப்படியே தேய்த்து கரைத்து விடுவாய் போலிருக்கிறதே என்று கதறினான். ராமனோ பேசாமல் இருந்தான். பின்னர் பொற்கொல்லர் தேய்த்து முடித்து மோதிரத்தின் மதிப்பை மிக குறைவாக விலை சொன்னார். அந்த விலையை கேட்டதும் சோமன் கோபமுற்றான். என்ன அநியாயம் இது!
நான் வாங்கிய விலையில் கால் பங்கு கூட இல்லையே, இதுதானா நீங்கள் போடும் மதிப்பு என்று கூச்சலிட்டான். இதை கேட்ட மரியாதை ராமனை பார்த்து, உண்மையாகவே இது உன்னுடைய மோதிரமாக இருந்தால் இந்நேரம் நீ பேசாமல் இருந்திருக்க மாட்டாய். உண்மையை வரவழைப்பதற்காகத்தான் நான் அதிகமாக உரைக்க சொல்லியும் மதிப்பை குறைத்து சொல்ல சொன்னேன். இப்பொழுது மோதிரத்திற்கு உரியவர் யார் என்பது தெரிந்துவிட்டது என்று சொல்லி மோதிரத்தை சோமனிடம் ஒப்படைத்தார். சோமனை ஏமாற்றிய குற்றத்திற்காக ராமனுக்கு 1 மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு கூறினான் மரியாதை ராமன். அடுத்த கதை, காது கடுக்கன்களை திருடியவன் கதை. மணிவண்ணன் என்பவர் ஒரு வியாபாரி. தொழிலில் நல்ல லாபம் வந்தபடியால் வைர கடுக்கன்களை செய்து 2 காதுகளிலும் போட்டுக்கொண்டார். ஒரு நாள் வியாபார நிமித்தமாக அவர் வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. இரவு வெகு நேரமாகிவிட்டதால் அங்குள்ள சத்திரத்தின் திண்ணையில் படுத்துக் கொண்டார். அவ்வாறு படுக்கும் பொழுது அவர் ஒரு கழித்தவாறு படுத்திருந்தார். அவருடைய இடது காது தரையிலும் வலது காது மேற்புறமாக இருந்தது. மணிவண்ணனுக்கு எதிரே ஒரு வழிப்போக்கன் படுத்திருந்தான். அவன் மணிவண்ணனின் வலது காதில் மின்னும் வைர கடுக்கன்களை பார்த்து விட்டான். அவன் மிகவும் பொல்லாதவன். மணிவண்ணன் நன்றாக தூங்கியதும் அவருக்கு எதிரே படுத்துக் கொண்டிருந்தவன் மெல்ல எழுந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டதும் மெதுவாக மணிவண்ணனின் வலது காதில் இருந்த கடுக்கனை கலற்றி தனது இடது காதில் போட்டுக்கொண்டு முன் போலவே அவர் எதிரில் படுத்துக் கொண்டான். காலையில் விழித்து இருந்த மணிவண்ணன் தனது வலது காதில் கடுக்கன் இல்லாததை கண்டார். எதிரே படுத்திருந்தவனது இடது காதில் தன்னுடைய வைர கடுக்கன்கள் இருப்பதை கண்டார். திருட்டு பயலே, என்னுடைய கடுக்கனை திருடிக்கொண்டு என் எதிரிலேயே படுத்திருக்கிறாயே என்றார் மணிவண்ணன். திருடனோ? யாரை பார்த்து திருடன் என்கிறாய்? நீதான் என் காதில் இருந்த ஒரு கடுக்கனை திருடி உன் காதில் போட்டுக் கொண்டிருக்கிறாய். நீதான் திருடன். வா, மரியாதை ராமனிடம் செல்வோம் என்று கூறியவாறு மணிவண்ணனை அழைத்துக் கொண்டு மரியாதை ராமனிடம் சென்றான். மணிவண்ணனுக்கோ தன் காது கடுக்கன்களில் ஒன்று போனது மட்டுமல்லாமல் தன்னையே திருடனாக்கி விட்டானே என்று வருத்தம் ஏற்பட்டது. இவர்களுடைய வழக்கை கேட்ட மரியாதை ராமன், நீங்கள் இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் திருடன் என்று கூறுவதிலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இருவரும் சத்திரத்தில் எவ்வாறு படுத்தீர்களோ அதே போல இங்கு படுத்து காட்டுங்கள் என்றான். இருவரும் எதிரும் புதிருமாக ஒரு கழித்து படித்திருந்தனர். மணிவண்ணனின் இடது காது தரையில் இருந்தது. அவனுடைய வலது காது மேல்புறமாக இருந்தது. அதில் கடுக்கன் இல்லை. வழிப்போக்கனின் இடது காது மேலே இருந்தது. அவனுடைய வலது காது தரையில் இருந்தது. மேலே இருந்த இடது காதில் கடுக்கன் இருந்தது. எனவே திருட்டு நடந்திருக்க வேண்டுமானால் மேல்புறமாக உள்ள மணிவண்ணனின் வலது காதில் இருந்துதான் திருடி இருக்க வேண்டும். எனவே மணிவண்ணனின் கடுக்கனை திருடியவன் இவனே என்று திருடனை பார்த்து கூறிய மரியாதை ராமன் அவனிடமிருந்து கடுக்கனை வாங்கி மணிவண்ணனுக்கு கொடுத்து திருடனுக்கு 6 மாத சிறை தண்டனையும் கொடுத்தான். அடுத்த கதை, ஆளுக்கு தகுந்த சாட்சி. கண்ணப்பன் என்பவனிடம் விலை உயர்ந்த ரத்தினக்கல் ஒன்று இருந்தது. ஒரு முறை அவன் தேச சஞ்சாரம் செல்ல வேண்டியிருந்தது. ரத்தின கல்லை தனக்கு தெரிந்த நண்பனான சாமிக்கண்ணு என்பவனிடம் கொடுத்து, நண்பா, நான் தேசாந்திரம் போகிறேன். வருவதற்கு பல மாதங்கள் ஆகும். அதுவரை இந்த ரத்தின கல்லை பத்திரமாக வைத்திருந்து நான் வந்ததும் கொடு என்றான் கண்ணப்பன். சாமிக்கண்ணும் அந்த ரத்தின கல்லை வாங்கி கொண்டான். பல மாதங்கள் சென்றன. கண்ணப்பன் தேச சஞ்சாரம் செய்து முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தான். வந்த பின் ஒரு நாள் சாமிக்கண்ணுவின் வீட்டிற்கு சென்று தன் ரத்தின கல்லை திரும்ப கொடுக்குமாறு கேட்டான். உன்னுடைய ரத்தின கல்லை தான் அப்பொழுதே திருப்பி கொடுத்து விட்டேனே என்றான் சாமிக்கண்ணு. கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான். கண்ணப்பன் எப்படியும் மரியாதை ராமனிடம் செல்வான் என்பது சாமிக்கண்ணுவுக்கு தெரியும். எனவே கண்ணப்பன் சென்றதும் தன் நண்பர்களான சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, மண்மாண்ட தொழிலாளி ஆகிய மூவரிடமும், இதோ பாருங்கள், கண்ணப்பனிடம் நான் ரத்தின கல்லை திரும்பி கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்ததாக மரியாதை ராமன் சபையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டான். கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் தன் வழக்கை கூறியதும் மரியாதை ராமன் சாமிக்கண்ணுவை அழைத்து வர சொன்னார். சாமிக்கண்ணு வந்ததும், இவருடைய ரத்தின கல்லை நான் அப்பொழுதே திருப்பி கொடுத்து விட்டேனே என்றான். நீ இவரிடம் கொடுக்கும் பொழுது சாட்சிகள் யாராவது இருந்தார்களா என்று கேட்டான் மரியாதை ராமன். என் வீட்டுக்கு வழக்கமாக வரும் சலவை தொழிலாளியும், சவர தொழிலாளியும், மண்பாண்ட தொழிலாளியும் நான் ரத்தினக்கல்லை இவரிடம் கொடுக்கும் பொழுது இருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு கேட்டால் உண்மையை சொல்வார்கள் என்றான் சாமிக்கண்ணு. மரியாதை ராமன் சாமிக்கண்ணு சொன்ன 3 பேரையும் அழைத்து வர சொன்னான். 3 பேரையும் தனித்தனி அறைகளில் சிறை வைக்க சொன்னான். மூவரிடமும் அவர்கள் பார்த்ததாக சொல்லும் ரத்தினக்கல்லை போல் களிமண்ணில் செய்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டான். 3 பேருமே ரத்தினக்கல்லை பார்த்தறியாதவர்கள். இருந்தாலும் மூவரும் தங்களுக்கு தெரிந்த பொருட்களை போல் களிமண்ணால் செய்தனர். சவர தொழிலாளி சவர கத்தி தீட்டும் சாணைக்கல்லை போலவும், சலவை தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போலவும், மண்பாண்ட தொழிலாளி வண்டி சக்கரம் போலவும் களிமண்ணால் செய்தார்கள்.
இவைகளை பார்த்த மரியாதைராமன் அவர்கள் பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். சாமி கண்ணு, உன்னுடைய சாட்சிகள் சொல்வதிலிருந்து அவர்கள் ரத்தின கல்லையே பார்த்திராதவர்கள் என்று தெரிகிறது. உன் வாயால் நீ உண்மையை சொல்லாவிடில் உனக்கு கடும் தண்டனை தருவேன் என்றான் மரியாதைராமன். சாமி கண்ணு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ரத்தின கல்லை திருப்பி கொடுத்து விட்டான். மரியாதைராமன் ஏமாற்றுக்கார சாமி கண்ணுவுக்கும் பொய் சாட்சி கூறிய மூவருக்கும் ஆளுக்கு 50 கசையடிகள் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டான். அடுத்த கதை. பூதக்கூண்டில் ஒற்றன். சாம்பசிவம் என்பவன் சிறுக சிறுக பணம் சேர்த்து 1000 வராகன்கள் சேர்த்து விட்டான். அதனை ஒரு முடிப்பாக கட்டி ஒரு பானையில் போட்டு மேலே துவரம்பருப்பை போட்டு மூடினான். ஒரு முறை அவன் தன் குடும்பத்தாருடன் வெளியூர் செல்ல நேரிட்டது. தன்னிடமிருந்து பணமுடிப்பை கொண்ட துவரம்பருப்பு பானையை எவரிடமாவது கொடுத்து விட்டு செல்ல நினைத்தான். அவ்வூரில் பொன்னுசாமி என்று ஒருவர் இருந்தார். அவரிடம் சாம்பசிவம் தன்னுடைய துவரம்பருப்பு பானையை கொண்டு சென்றார். ஐயா, இந்த பானை நிறைய துவரம்பருப்பு இருக்கிறது. இதை பத்திரமாக வைத்திருந்து நான் ஊரில் இருந்து திரும்பி வந்ததும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் சாம்பசிவம். அதற்கென்ன, தாராளமாக கொடுத்து விட்டு போ என்றான் பொன்னுசாமி. அந்த பானையில் துவரம்பருப்பு தான் இருக்கும் என்று பொன்னுசாமி நினைத்தார். ஏனென்றால் சாம்பசிவத்திடம் அவ்வளவு பொருள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு எளிமையாக இருப்பான். எனவே அவன் துவரம்பருப்பு பானையில் பணமுடிப்பு வைத்திருப்பான் என்று பொன்னுசாமி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் பொன்னுசாமியின் வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். வீட்டில் துவரம்பருப்பு இல்லை. பொன்னுசாமியின் மனைவி, விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், வீட்டில் துவரம்பருப்பு துளி கூட இல்லையே, சீக்கிரம் போய் வாங்கி வாருங்கள் என்றார். அவசரத்திற்கு சாம்பசிவம் கொடுத்து விட்டு போன பானையில் இருந்து துவரம்பருப்பு எடுத்துக்கொள், பிறகு நிதானமாக கடையில் வாங்கி வந்து அதில் போட்டு நிரப்பி விடலாம் என்றார் பொன்னுசாமி. பொன்னுசாமியின் மனைவியும் துவரம்பருப்பு பானையில் கையை விட்டு பருப்பை எடுக்கும் பொழுது பானையின் அடியில் ஏதோ முடிப்பு மாதிரி தட்டுப்பட்டது. உடனே அவள் பானையை கவிழ்த்தாள். பானையின் அடியில் வைக்கப்பட்டிருந்த பணமுடிப்பு துவரம்பருப்புடன் சேர்ந்து வெளிப்பட்டது. பணமுடிப்பை பார்த்த பொன்னுசாமியின் மனைவி, சீக்கிரம் இங்கே வாங்க, இந்த பானைக்குள் ஒரு பணமுடிப்பு இருக்கிறது என்று தன் கணவனை பார்த்து சொன்னாள். பொன்னுசாமியும் அவ்விடம் வந்து பார்த்தார். பணமுடிப்பை பிரித்து உள்ளே இருந்த நாணயங்களை எண்ணி பார்த்தார். 1000 வராகன்கள் இருந்தன. இதை எடுத்து போய் பத்திரமாக வை, இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று மனைவியிடம் பணமுடிப்பை கொடுத்து அனுப்பினார் பொன்னுசாமி. பிறகு கடைக்கு சென்று துவரம்பருப்பு வாங்கி வந்தார். பானை நிறைய துவரம்பருப்பை போட்டு பழையபடி மூடிவிட்டார் பொன்னுசாமி. சாம்பசிவம் ஊரிலிருந்து வந்தான். ஐயா, என்னுடைய துவரம்பருப்பு பானையை தருகிறீர்களா என்று கேட்டான். நீ வைத்த இடத்திலேயே இருக்கிறது, எடுத்துச் செல் என்றார் பொன்னுசாமி. சாம்பசிவம் வீட்டுக்குள் வந்து துவரம்பருப்பு பானையை கவிழ்த்து பார்த்தான். உள்ளே பணமுடிப்பை காணவில்லை. அவனுக்கு பகீர் என்றாகிவிட்டது. பொன்னுசாமியிடம் போய் கேட்டால், உன்னுடைய துவரம்பருப்பு பானையை நான் தொடக்கூட இல்லை, நீ எப்படி கொடுத்தாயோ அப்படியே திருப்பி கொடுத்து விட்டேன். கவன மறதியாக வேறு எங்கோ வைத்துவிட்டு என் பேரில் அபாண்டமாக பழி சுமத்துகிறாய் என்றான் பொன்னுசாமி. சாம்பசிவம் ஏமாற்றத்துடன் மரியாதைராமனிடம் சென்றான். ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 வராகன்கள் சேர்த்து ஒரு முடிப்பாக கட்டி துவரம்பருப்பு பானையில் போட்டு வைத்திருந்தேன். அந்த பானையை பொன்னுசாமியிடம் கொடுத்துவிட்டு வெளியூர் சென்று திரும்பி வந்தேன். நான் வந்த பிறகு அவரிடமிருந்து வாங்கி வந்த துவரம்பருப்பு பானையில் நான் வைத்திருந்த பணமுடிப்பை காணவில்லை. கேட்டதற்கு நான் பார்க்கவே இல்லை என்று பொன்னுசாமி கூறுகிறார் என்றான் சாம்பசிவம். ஐயா, உங்கள் வழக்கு சிக்கலானது. நீங்கள் அவரிடம் பணமுடிப்பு உள்ளே இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே சொல்லவில்லை. அதுவும் தவிர உங்களிடம் 1000 வராகன்கள் இருக்கும் என்று நம்பும்படியாகவும் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் உங்கள் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றான் மரியாதைராமன். ஐயா, நீங்களும் கைவிட்டால் நான் வேறு எங்கே போவேன் என்று அரற்றினான் சாம்பசிவம். அவசரப்படாதே, பொன்னுசாமியை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்று கூறி சாம்பசிவத்தை அனுப்பிவிட்டான் மரியாதைராமன். பொன்னுசாமி வந்ததும், உங்கள் பேரில் சாம்பசிவம் என்பவர் ஒரு பிராது கொடுத்திருக்கிறார். அவர் உங்களிடம் கொடுத்து சென்ற துவரம்பருப்பு பானையில் 1000 வராகன் கொண்ட பணமுடிப்பை ஒன்று வைத்திருந்தாராம். திரும்ப வந்து வாங்கி சென்ற பின் அதில் பணமுடிப்பை காணவில்லையாம் என்று புகார் செய்திருக்கிறார் என்றான் மரியாதைராமன். நான் ஒரு பாவமும் அறியேன், என் மீது அபாண்டமாக வீண்பழி சுமத்துகிறான் சாம்பசிவம் என்றார் பொன்னுசாமி. சரி, நாளைய தினம் உங்கள் மனைவியுடன் வந்து நமது ஊர்கோயிலை 3 முறை வலம் வந்து சத்தியம் செய்ய வேண்டும் என்றான் மரியாதைராமன். மறுநாள் மரியாதைராமன் ஒரு பூதக்கூண்டை தயாரிக்க சொன்னான். அதற்குள் எவரும் அறியா வண்ணம் ஒரு ஒற்றனை உட்கார வைத்து பொன்னுசாமியும் அவர் மனைவியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தமக்கு தெரிவிக்கும்படி ஒற்றனிடம் கூறினான். பொன்னுசாமியும் அவன் மனைவியும் மரியாதைராமன் சபைக்கு வந்தனர். சபையில் ஒரு பூதக்கூண்டு இருப்பதை கண்டனர். அவர்களை பார்த்த மரியாதைராமன், இந்த பூதக்கூண்டை நீங்கள் இழுத்தவாறே கோயிலை 3 முறை சுற்றி வந்து சத்தியம் செய்ய வேண்டும் என்றான். பொன்னுசாமியும் அவன் மனைவியும் பூதக்கூண்டை இழுத்தவாறே கோயிலை வலம் வந்து கொண்டிருந்தனர்.
இரண்டாவது சுற்று வரும் பொழுது 1000 வராகனுக்காக இந்த பூதக்கூண்டை இழுத்து கொண்டு கோயிலை சுற்றி வந்து சத்தியம் செய்கிறோமே என்று வருத்தத்துடன் தன் கணவனிடம் கூறினாள் பொன்னுசாமியின் மனைவி. அதெல்லாம் பார்த்தால் நடக்குமா? 1000 வராகன்கள் கிடைக்கும் பொழுது இன்னும் 50 சுற்றுகள் சுற்றி வந்து சத்தியம் செய்யலாம். சும்மா கிடைக்குமா 1000 வராகன் என்றான் பொன்னுசாமி. இவர்கள் கோயிலை சுற்றி வந்து சத்தியம் செய்தவுடன் பூதக்கூண்டு மரியாதை ராமன் சபைக்கு கொண்டு வரப்பட்டது. மரியாதை ராமன் பூதக்கூண்டில் இருந்த ஒற்றனை வெளியே வரவழைத்து பொன்னுசாமியும் அவர் மனைவியும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று கேட்டான். ஒற்றன் அவர்கள் பேசியதை ஒன்று விடாமல் கூறினான். உங்கள் வாய் மூலமாகவே உண்மை வெளிவந்து விட்டது. இனி நீங்கள் தப்ப முடியாது என்று மரியாதை ராமன் கூறினான். பொன்னுசாமியிடம் 1000 வராகன்களை வாங்கி சாம்பசிவத்திற்கு கொடுத்ததுடன் இல்லாமல் பொய் சத்தியம் செய்த பொன்னுசாமிக்கும் அவர் மனைவிக்கும் 100 வராகன்கள் அபராதம் விதித்தான் மரியாதை ராமன். அடுத்த கதை பேராசை பெரும் நஷ்டம். பாளையம் என்னும் ஊரில் அருகருகே 2 நகை கடை வியாபாரிகள் வாழ்ந்து வந்தனர். இதில் ஒருவரின் பெயர் ராமன், மற்றொருவரின் பெயர் ராஜன். ராமன் மிகவும் அன்பானவர், யாவருடனும் எளிதாக பழகக்கூடியவர். ராஜனும் அதே போல்தான். என்ன, ராஜன் கொஞ்சம் சிடுமூஞ்சி. இருவரும் எப்பொழுதுமே கடுக்கன் அணிந்திருப்பார்கள். இருவருக்கும் இடையே எப்பொழுதும் வியாபார போட்டி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ராமன் தனது 2 கடுக்கனும் காணவில்லை என்று வினவிக் கொண்டிருந்தார். பிறகு ராஜனும் தனது 2 கடுக்கனும் காணவில்லை என்று வினவினார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டனர். பிறகு இருவரும் மரியாதை ராமனிடம் சென்று நடந்ததை கூறி முறையிட்டனர். மரியாதை ராமன் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்தார். மேலும் மரியாதை ராமன் தீர்ப்பை நாளை ஒத்தி வைத்தார். இரவு கழிந்தது, சூரியன் உதித்தது. அனைவரும் மரியாதை ராமனின் அவையில் கூடினர். காணாமல் போன உங்கள் இருவரில் ஒருவரின் கடுக்கன் கிடைத்துவிட்டது என்று கூறி உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த 2 கடுக்கனை மரியாதை ராமன் இருவர் முன் நீட்டி, இது உங்களில் யாருடையது என்று கேட்டார். ராமன் அமைதியாக இருந்தார். பேராசை கொண்ட ராஜனோ அந்த கடுக்கன் என்னுடையதே என்னுடையதே என்று பலமுறை கூறினார். உடனே மரியாதை ராமன், ராஜன் தான் கடுக்கன் திருடன், ராஜன் தான் ராமனின் கடுக்கனை திருடிவிட்டு தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க தன்னுடைய கடுக்கனும் காணாமல் போய்விட்டதாக கூறுகிறான். எனவே ராஜன் ராமனின் கடுக்கனை திரும்பி தருமாறும் மேலும் 500 சவுக்கடிகள் வழங்குமாறும் கூறி தீர்ப்பை முடித்து வைத்தார். ராஜனும் வழிதாங்க முடியாமல் உண்மையை ஒப்புக்கொண்டார். அடுத்த கதை கன்றுக்குட்டி. ஒரு ஊரில் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கன்றுக்குட்டியை ஆசையாக வளர்த்து வந்தார். திடீரென வியாபாரி வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். கன்றுக்குட்டியை தன்னுடன் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது வியாபாரிக்கு. அதனால் கன்றுக்குட்டியை தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்துவிட்டு, நான் விரைவாக வந்து விடுவேன், நான் எனது கன்றுக்குட்டியை எப்படி விட்டு செல்கிறேனோ நான் கேட்கும் பொழுது அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும், எவ்வித மாற்றமும் சேதமும் இன்றி என்று கூறி கன்றை பக்கத்து வீட்டுக்காரரிடம் விட்டு சென்றார். நாட்கள் பல கழிந்தது, மாதங்கள் பல கழிந்தது, வருடங்கள் பல கழிந்தது. கன்று வளர்ந்து பசுவானது, பால் கொடுக்க ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டுக்காரரும் தினந்தோறும் பசுவிடம் பால் கறந்து விற்று வந்தார். சிறிது காலம் கழித்து பசு கன்று ஒன்றை ஈன்றது. திடீரென வியாபாரி பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து தனது கன்று வளர்ந்து பசுவாகி இருக்கும், எனது பசுவை தருமாறு கேட்டார். அதற்கு பக்கத்து வீட்டுக்காரர் மறுப்பு சொல்லவே இருவருக்கும் வாக்குவாதம் முட்டியது. மரியாதை ராமன் பற்றி கேள்விப்பட்டு இருவரும் அவரிடம் சென்று முறையிடுவோம் என்று முடிவு செய்து மரியாதை ராமனிடம் சென்று நடந்ததை கூறி முறையிட்டனர். மரியாதை ராமன் இருவரையும் விசாரித்தார். வியாபாரியோ இது தன்னுடைய பசுதானே, சிறிது காலத்திற்கு முன்பு இது நன்றாக இருந்த பொழுது இவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் கேட்கும் பொழுது அப்படியே கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றேன் என்றார். பக்கத்து வீட்டுக்காரரோ, இவர் பல காலத்திற்கு முன்பே என்னிடத்தில் கன்றை விட்டு சென்றார், இப்பொழுது வரை நான் தான் எனது கை செலவில் இதற்கு தீவனம் வாங்கி போட்டு வருகிறேன், அதனால் இந்த பசு எனக்கே சொந்தம் என்றார். மரியாதை ராமன் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்தார். பிறகு பசுவையும் அது ஈன்ற கன்றையும் நாளை கொண்டு வருமாறு கூறி தீர்ப்பை நாளை கூறுகிறேன் என்றார். இரவு கழிந்தது, சூரியன் உதித்தது. ஊர் மக்களும் தீர்ப்பை கேட்க அவையில் கூடினர். பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம் என்றார் மரியாதை ராமன். அதற்கு வியாபாரியோ, இது எப்படி நியாயம் என்று உரத்த குரலில் கேட்டார். அதற்கு மரியாதை ராமன், நீங்கள் தானே பக்கத்து வீட்டுக்காரரிடம் நான் எப்படி என் கன்றை விட்டு செல்கிறேனோ நான் திரும்பி கேட்கும் பொழுது எவ்வித பாதிப்பும் மாற்றமும் இன்றி அப்படியே கொடுக்க வேண்டும் என்றீரே, அந்த பசுவின் கன்று நீங்கள் எப்படி விட்டு சென்றீரோ அப்படியே தான் உள்ளது என்றார். மரியாதை ராமன், பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம், அது ஈன்ற கன்று வியாபாரிக்கு சொந்தம், மேலும்
கன்று வளரும் வரை பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம் என்று கூறி தீர்ப்பை முடித்து வைத்தார். அடுத்த கதை, ஆயர்குல மாதர்கள். ஓர் ஊரில் 2 ஆயர்குல மாதர்கள் இருந்தனர். அவர்கள் இருவர் வீடும் எதிரெதிரே அமைந்திருந்தன. ஒருத்தி பெயர் யசோதை, மற்றவள் பெயர் துர்கா. யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருந்தன. இருவரும் பால், மோர், தயிர், நெய் விற்பவர்கள். யசோதை ஊதாரித்தனமாக செலவுகள் செய்பவள். ஆனால் துர்காவோ சிக்கனமானவள். ஒரு நாள் யசோதை வீட்டிற்கு விருந்தினர் ஏராளமாக வந்து விட்டனர். அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவளிடம் இல்லை. ஆகையால் எதிர் வீட்டுக்காரி துர்காவிடம் சென்று ஒரு படி நெய் கடனாக பெற்றுக்கொண்டாள். வெகு நாட்களாகியும் யசோதை துர்காவிடம் நெய்யை திருப்பிக் கொடுப்பதாக தெரியவில்லை. ஆகையால் ஒரு நாள் துர்கா யசோதை வீட்டிற்கு சென்று நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு யசோதை, உன்னிடம் எப்பொழுது நான் நெய் வாங்கினேன் என்று கேட்டுவிட்டாள். இதை சற்றும் எதிர்பாராத துர்கா அதிர்ச்சியுற்றாள். அவள் நெய் போனாலும் பரவாயில்லை, இந்த துரோகத்தை நான் வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டாள். வழக்கை கேட்ட மரியாதை ராமன் இருவரின் நடவடிக்கைகளையும் கொஞ்சம் நோட்டம் போட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்தான். ஒரு ஆழம் இல்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாக்க செய்தார். பின் 2 கிளிஞ்சல்களும் 2 செம்புகள் நிறைய தண்ணீரும் பள்ளத்துக்கு அருகில் வைக்க செய்தார். முதலில் யசோதியையும் 2வது துர்காவையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் காலை கழுவி வர சொன்னார். முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் காலை கழுவினாள். சேறு சரியாக போகவில்லை, சேறு அப்படியே இருந்தது. அடுத்து துர்கா சேற்றில் இறங்கி நடந்தாள். பின் கிளிஞ்சலால் காலில் உள்ள சேற்றை சுத்தப்படுத்திய பின் செம்பில் உள்ள தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாள். செம்பிலும் சிறிது தண்ணீர் மிச்சமாக இருந்தது. அடுத்த மரியாதை ராமன் யசோதையை அழைத்து அவள் கருத்தை கேட்டார். நான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன், எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது. ஆனால் துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருக்கின்றன. அப்படி இருக்க நான் அவளிடம் நெய் கடனாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என் மேல் இவ்வாறு வழக்கு தொடுத்துள்ளாள் என்றாள் யசோதை. இதை பொறுமையாக கேட்ட மரியாதை ராமன் தன் தீர்ப்பை சொல்ல துவங்கினான். துர்கா காலில் உள்ள சேற்றை கிளிஞ்சல்களால் வலித்து எடுத்துவிட்டு தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் மிச்சம் இருக்கிறது. ஆகையால் அவள் சிக்கனக்காரி. நீயோ காலில் உள்ள சேறு போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்து விட்டாய். இதிலிருந்தே நீ ஊதாரி என தெரிகிறது. ஆகையால் நீ துர்காவிடம் நெய் கடனாக வாங்கி இருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதை ராமன். யசோதையும் துர்காவிடம் நெய் கடனாக வாங்கி கொண்டதை ஒத்துக்கொண்டாள். பின் கடனாக வாங்கிய நெய்யை துர்காவிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை அனைவரும் பாராட்டினர்.